ஸோ வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சரவணன். வணக்கம் வணக்கம். வணக்கம். ஓகே. ஸோ சைவம் பகுதி 3. ஸோ முதல் பகுதியில் சைவம் என்றால் என்ன, சைவர்கள் என்றால் யார், சுத்த சைவம் அசுத்த சைவம் என்றால் என்ன, இது முதல் பகுதியில் பார்த்தோம். ஸோ இரண்டாவது பகுதியிலையும் இந்த சைவம் என்றால் என்ன, சைவர்கள் என்றால் யார் என்று ஒரு சின்ன முன்னுரை பார்த்துட்டு மார்க்க சைவம் முழுசமையாக பார்த்தோம். ஸோ ரெண்டாவது பகுதி ஃபுல்லியாகவே மார்க்க சைவம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கருத்து பார்த்தோம். ஸோ 2 வீடியோவுமே ஆக்சுவலி வந்திருக்க நபர்கள் எல்லாருமே அது 2 பகுதிக்கு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்போஸ் வராதவங்க மீண்டும் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான லிங்க் யூடியூப்பில் பதிவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த லிங்க் ஏற்கனவே குரூப்பில் போட்டிருக்கோம். மீண்டும் ஒரு முறை இந்த வகுப்பு முடிஞ்சோடனே ஒரு பதிவிடுறேன். ஸோ கேட்காதவர்கள் மீண்டும் அதை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுத்த சைவம் என்றால் என்ன என்பதை திருமந்திரத்தில் எந்த அளவு சொல்லியிருக்கின்றது, இயன்ற அளவுக்கு சொல்லியிருக்கோம். அதே போல் மார்க்க சைவம் அசுத்த சைவம் என்ற அளவுக்கு 2 பகுதியாக அதில் சொல்லியிருக்கோம். ஸோ 3வது பகுதி இன்று பார்க்க போகிறது கடும் சுத்த சைவம். ஏன்னா 4 தலைப்பு இருக்குது இதில். ஸோ சைவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன முன்னுரை சுருக்கம் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இறைவனை உணர்ந்து இறைவனை அடைவதற்கு அந்த இறைவனால் அருளப்பட்ட நெறிமுறைகள் தான் சைவம் இங்கே. ஸோ அந்த சைவ நெறிமுறைகளில் 4 வகை இருக்குது. ஒன்று சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம். 4வதாக தான் இந்த கடும் சுத்த சைவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அந்த 4 முறைகளையுமே யார் கடைபிடிக்கிறார்களோ, இந்த 4 சைவத்திற்குமே சரியான நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு திருமந்திரத்தில். ஸோ அதை யார் சரியானபடி முதல்ல தெரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்பாக அதை கடைபிடிப்பவர்கள் யாரோ அவர்கள் தான் இங்கு சைவர்கள் என்று சொல்லப்படுது. ஸோ திருமந்திரத்தில் அந்தணர்கள் என்றால் யார் அப்படின்னு ஒன்று இருக்கும். பிறப்பால் யாரும் அந்தணர் அல்ல, யார் அந்தணர்களுக்கு உண்டான செயலை செய்கிறார்களோ அவர்களே அந்தணர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும் ஒரு பகுதியில். அதுபோலவே இங்கே பிறப்பால் சைவர்கள் என்பது யாரும் அல்ல. கற்ற கல்வியாலோ இல்லை பிறவியாலோ இதெல்லாம் சைவர்கள் அல்ல, பிறப்பாலோ கல்வியால் அல்ல. யார் என்றால் அதை யார் இறைவனை உணர்ந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அதை கடைபிடிப்பவர்கள். இறைவன் ஒருத்தர் இருக்காரு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முதல்ல பேருக்கு நான் சாமி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா தவறையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி? இறைவன் இருக்காருன்றது அவர் அடைய வேண்டிய, எப்படியாவது அவர் அடைஞ்சணுன்ற எண்ணம் வேணும். அதற்கு பின்பு அவர் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். 3வது அதை கடைபிடிக்கணும். ஸோ இவர்கள் தான் சைவர்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லுது சைவம். ஸோ இப்போ நம்ம கடும் சுத்த சைவம் என்றால் என்னன்றதை பார்ப்போம். ஸோ அதற்கு பின்பு நேரம் இருந்தால் சிறிது சுத்த சைவம் அசுத்த சைவம் மார்க்க சைவத்தை ஒரு சின்ன முன்னுரை மாதிரி பார்ப்போம். ஏன்னா கடும் சுத்த சைவம் பார்த்துட்டேன்னா டாக்டர் வந்துட்டாருன்னா அப்புறம் நேரம் இருக்காது. அதில் கடும் சுத்த சைவம் முதல்ல பார்த்துக்குவோம். ஸோ கடும் சுத்த சைவம், கடுமை. கடுமை என்றால் என்ன? கடுமை என்ற சொல்லுக்கு கண்டிப்பு முதல்ல, அடுத்து விரைவு. கடுமை ஒன்று, 2வது விரைவு, ரொம்ப ஸ்பீடு. இது பொருள், தமிழுக்கான ஒரு பொருள். இதனுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த கடுமையான அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், ஆசிரியர் கண்டிக்கிறார், ரொம்ப கடுமையான கண்டிப்பார் அவர். இது மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ரொம்ப கடுமையான ஆசிரியர், இல்லை ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு ஊழியராக இருக்க கூட ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வார் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்திக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த கடுமை என்பதை அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய உறுதி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக ரீதியாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களில் கடுமைன்றதை பார்த்துருப்போம், பேசியிருப்போம், அந்த சொல்ல கேட்டிருப்போம். ஆன்மீகத்தில் அதனுடைய ஆழம் உறுதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆழமும் உறுதியை நமக்கு உறுதியாக தெரிஞ்சிடும். ஸோ அதற்காக இந்த ஒரு கதையை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதை உபனிஷத்தில் தான் சொல்லப்படுது. இதனுடைய ஆழத்தை தெரிந்து கொள்வதற்காக நிறைய கதை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதில் இது ஒரு கதை. இந்த கதையில் ஒரு குரு சீடன். ஸோ சீடனுக்கு எவ்வளோ பிறவிகள் இருக்கிறது என்று தெரியாது. ஆயிரக்கணக்கான பிறவிகள் இருக்கிறது. ஆனால் அவன் என்ன பண்ணணும், எப்படியாவது இந்த பிறவியில் இறைவனை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட குருக்கிட்ட போய் நிற்கிறான். குருவே, எப்படியாவது இந்த பிறவியில் நான் இறைவனை அடைந்து விட வேண்டும், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் செய்கிறேன். ஸோ முழுமையாக நம்புகிறான் குருவை.
ஏன்னா குரு வந்து இறைவனை உணர்ந்துட்டார். இறைவன் அந்த ஒரு ஞானி அவர். அதனால் அவரால் எனக்கு இறைவனை காட்ட முடியும், இறைவன் சென்று என்னை சேர்க்க முடியும் என்பதை முழுமையாக நம்புகிறான் அந்த சீடன். அப்போ குரு கேட்குறார், நான் சொல்வதை செய்வாயா? நிச்சயமாக செய்கிறேன் குருவே. அவ்வளோதான், சரி நீ சீடனாக சேர்த்துட்டார். சேர்த்ததுக்கு பின்பு தினந்தோறும் கல்விகளை சொல்லிக் கொடுக்குறார். சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, இன்று முதல் நீ ஆசிரமத்தில் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டார். அவன் சரி குருவே நான் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு 2 நாள் போகுது. எப்பயும் போல் பிரிஸ்காக இருக்கான். அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, நீ 2 நாளாக சாப்பிடலையே, எப்படி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்க, நல்லா வச்சுருக்கேன்? ஏன்னா ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா சார், 2 நாள் சாப்பிடலைன்ற பட்சத்தில். அவன் சொல்கிறான், இல்லை குருவே நான் இங்கே சாப்பிடலை, நீங்கள் கல்வி சொல்லி கொடுக்குறீங்க, அது முடிந்ததுக்கு பின்பாக நான் ஊருக்குள் சென்று பிச்சை எடுத்து நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அப்படியா, சரி நாளையிலிருந்து நீ அந்த பிச்சை எடுத்த உணவை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து விடு அப்படிங்கிறார். அவனை என்ன பண்ணுறான், சரி குருவேன்ட்டு போயிடுறான். அடுத்த நாள் போகிறான், ஊருக்குள்ளே போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து குருகிட்ட கொடுத்துட்டு இருக்கான். பட் இன்னும் திருப்பி 2 நாள் போகுது, இன்னும் பிரிஸ்காக இருக்கான் அவன். அப்போ திருப்பி கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன செஞ்ச நீ, எப்படி இன்னும் இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை குருவே நான் வந்து 2வது முறையாக போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. குரு சொல்கிறார், இனிமேட்டு நீயே பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது, தடை போட்டுறாரு. அவனும் சரி குருவே அப்படின்றான். ஸோ அடுத்து இன்னும் 2 நாள் போகுது, இன்னும் ஆரோக்கியமாக இருக்கான். அவன் திருப்பி கூப்பிட்டு, நீ என்ன சாப்பிட்டாய், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் கொஞ்சம் மரங்களில் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து, ஐயா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க யாரும் தெரியல. ஸோ அவன் சொல்கிறான், நான் கொஞ்சம் காய்கறிகள் இதெல்லாம் மரங்கள்லேருந்து பறித்து அதை சாப்பிட்டேன் அப்படிங்கிற. அப்போ அடுத்து சொல்கிறாரு, நீ இனிமேட்டு காய்கறிகள் பழங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டார். இப்போ சீடன் என்ன பண்ணுறான், அடுத்து இலைகளெல்லாம் எடுத்து சாப்பிட்றான். ஏன்னா குரு ஆசிரமத்தில் இருக்க சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஊருக்குள்ளே போய் பிச்சை எடுத்துன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பழங்கள் காய்கறிகளையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் இலை தலைகளெல்லாம் சாப்பிட்றான். ஸோ சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு இலையை சாப்பிட்டுடுறான். அந்த விஷம் என்ன பண்ணுது, அவனுடைய கண்களை வந்து பறிச்சிடுது. காட்டுக்குள்ளே போகிறான், கல்வி சொல்லி கொடுக்குறாரு. முடித்ததுக்கு பின்பாக காட்டுக்குள்ளே போகிறான், போய் இலைகள் ஏதோ எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னே கண் போயிடுச்சு இந்த இடத்துல. இவன் திருப்பியும் ஆசிரமத்தை தேடி வரணும். ஸோ அவனுக்கு தெரிந்த அளவு தட்டு மாதிரி வரான். ஆனால் வரும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். கிணத்துக்குள்ளே நீர் இல்லை. ஸோ கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். அவனுக்கு வெளியில் வர்றதுக்கும் வழி தெரியல, இப்போது எப்படி வர்றதுன்னு தெரியல. குருவே சரணம், இறைவனே சரணம்னு சொல்லி அவன் தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அம்மனு உட்காந்துகிட்டே இருக்கான். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இவனுடைய உறுதியை சோதிக்க இறைவன் வரார் அந்த இடத்துல. இங்கே தான் கடும் சுத்த சைவம் என்பது என்னன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். இறைவனே வரார். வந்து என்ன சொல்கிறார் அவங்ககிட்ட, நான் தான் இறைவன் சொல்கிறார். நீ இவ்வளவு பக்தியாக இருக்கிறாய். ஸோ உன்னுடைய பக்தியை மீச்சு நான் என்ன பண்ணுறேன், உனக்கு கண்ணை கொடுக்குறேன், கணத்துக்குள்ளே வந்து உன்னைய காப்பாற்றுறேன், உணவு கொடுக்குறேன், நீ வா நான் உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறேன் அப்படிங்கிற. அப்போ அந்த சீடன் சொல்கிறான், இல்லை நீ குருவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் என்னுடைய குருவிடைய உத்தரவு இல்லாமல் சொல்லு இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ இறைவன் அடுத்து சொல்கிறார் இந்த இடத்துல, சரி உன்னுடைய குருவை நீ நம்பி என்ன சுகத்தை கண்டாய்? உன்னுடைய குரு உன்னுடைய சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பழங்காய்கறியும் சாப்பிட சொல்லிட்டா விட உன்னை பட்னியில் போட்டார். இப்போ நீ வெறும் இலையை சாப்பிட்டு இப்போ கண்ணும் போச்சு. இனிமேட்டு உன்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கிணத்துக்குள்ளே தான் இருக்க, நீ மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ இங்கே இருக்குன்றது குருவுக்கு தெரியாது. ஸோ உன்னுடைய குரு வந்து கொஞ்சம் கொடுமைக்கார குருவாக போலத்தான் தெரிகிறாரு இந்த இடத்துல. நீ அதை அனுபவிச்சுட்ட, உன்னுடைய பக்திக்கு மெச்சிதே நானே வந்திருக்கேன், நீ வா உனக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனாலும் அந்த சைடு என்ன சொல்கிறான், இல்லை இல்லை என் குருநாதர் சொல்லாமல் நான் வரமாட்டேன். என் கண் போனாலும் பரவாயில்லை, என் உயிரே இந்த இடத்தில் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய குருவுடைய உத்தரவை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனடியாக, ஏன்னா குரு ஞான குருன்றதுனால எல்லாமே அவருக்கு தெரியும், ஏன் நடக்குது எது நடக்குது எல்லாமே தெரியுது. உடனே அந்த இடத்துல குருவும் பிரதிஷ்டையை வராரு. அந்த இடத்துல வந்து சீடன்ட்ட சொல்கிறார், நீ வந்து இதற்கான தகுதி பெற்று விட்டாய், இறைவனை அடைவதற்கு மோட்சமடை தேவையான அனைத்து தகுதியும் அடைந்து விட்டாய். ஸோ நீ
இறைவனிடம் செல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லி குருவே அவனுக்கு கண்ணையும் கொடுக்குறாரு. அவனுடைய உடல் சாப்பிடாமல் இருந்தனால ரொம்ப சோர்ந்து போன உடம்புக்கு புத்துணர்வு கொடுக்குற எல்லாமே கொடுத்து இறைவனோட செல் அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சிடுறாரு. ஸோ அவனுக்கு எத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தது. அத்தனை ஆயிரம் பிறவிகளுமே ஒரே நிமிடத்தில் எல்லாமே போயிடுச்சு, இந்த இடத்துல அழிந்து விட்டது. எத்தனை பிறவிகள் இருந்தது, எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது இருந்தது, எத்தனை பேரிடம் கடன்கள் இருந்தது இல்லையா. கடன்கள்னு சொல்கிறது பந்த பாசத்தில் இருக்கக்கூடிய கடன்களை சொல்கிறேன். இப்போ 100 பிறவின்னு எடுத்துக்கிட்டால் கூட 100 பிறவிக்கு அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான கடன், மனைவி இருந்தால் அவங்களுக்கு உண்டான கடன், குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு உண்டான கடன், அனைத்தையுமே இங்கு அழித்து விட்டது. எது? இந்த கடும் சுத்த சைவம். எது கடும் சுத்த சைவம்? அந்த மனதில் இருக்கக்கூடிய உறுதி இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் கடும் சுத்த சைவம். அளவுக்கு அதிகமான உறுதிப்பாடு, ஆழம். எது நடந்தாலும் சரி, என்னுடைய குரு தான் இங்கே இறைவன், அவர் சொல்லை நான் தட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியான மனநிலை இருக்கு இல்லையா. இந்த மனநிலையை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் இங்கு கடும் சுத்த சைவர்கள். ஸோ இதுபோல் ஒரு கடுமையான உணர்வு, இது இந்த ஒரு குரு மேலே இருக்கிற நம்பிக்கை கூட இல்லை, இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி நம்பிக்கை இருக்கும். என்னை திருமந்திரம் புத்தகம் நிச்சயமாக என்னிடம் இறைவன் கொண்டு சேர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்து அதை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் கடும் சுத்த சைவம் தான். திருமந்திரம் சொல்கிறத அப்படியே கடைபிடிக்கணும், தேவாரம் சொல்கிறத அப்படியே தேவாரத்தை நினச்சிட்டு தேவாரம் சொல்கிறத கடைபிடிக்கணும். குரு சொன்னார்னா குரு சொல்கிறத கடைபிடிக்கணும். இல்லை இறைவன் குரு இந்த இடத்துல கிடைக்கவில்லையா, எப்படி இறைவனை அடைவதற்குண்டான பல வழிகளை பல நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே தர்மத்தின் வழியாகவோ அன்பின் வழியாகவோ ஏதோ ஒரு வகையில் இறைவனை அடையலாம் இந்த இடத்துல. ஸோ தர்மத்தின் வழியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே இடத்துல சத்தியத்தின் வழியாக எடுத்தால் சத்தியவான் சாவித்திரி கதை இருக்குது இந்த இடத்துல. என் உயிர் போனாலும் சரி நான் உண்மை பேசுவதிலிருந்து தவற மாட்டேன்னு சொல்லி இறுதி வரைக்கும் இருந்தார் சத்தியவாள் இந்த இடத்துல இல்லைங்களா. அதுபோல் ஒரு கடுமையான எண்ணம் வேணும். இந்த உணர்வு எண்ணம் எதாக இருந்தாலும் சரி, இறைவன் அடையக்கூடிய வைராக்கியம் மட்டும்தான் அது ஒன்று. ஆனால் வழிகள் பல இருக்கு இல்லையா. இறைவன் அடையக்கூடிய வழிகள் பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம், கர்மேகம் 4 இருக்குது. அதனுடைய விரிவுகளும் பல இருக்குது இந்த இடத்துல. எந்த வழியாக சென்றாலும் அந்த வழிக்கு உண்டான உறுதிநிலை வேண்டும். இறைவன் இதுபோல் சோதிப்பார் இந்த இடத்துல. ஏன் சோதிக்கிறார்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். இதுபோல் சோதனைகள் செய்யும் பொழுது அதில் வெற்றி பெறும் பொழுது தான் இந்த இடத்துல அந்த பிறவிகளுக்கு எத்தனை பிறவி இருக்கிறோ அந்த பிறவிகள் அழிகிறது. உதாரணத்துக்கு ஒரு மாணவர் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் நன்றாக படிக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உடனே அவருக்கு இன்க்ரிமெண்ட், 6ஆம் வகுப்பு படிக்க தேவையில்லை, நேரடியாக 7ஆம் வகுப்பு படிக்கலாம். ஸோ 6ஆம் வகுப்பு படிக்காமே ஒரு 7ஆம் வகுப்பு போயிடுறாரு அவர் இல்லையா. பல மாணவர்களுக்கு இது போல் அனுபவங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தில். இதுபோல் எத்தனை ஆயிரம் பிறவிகளையே அவர் நல்லா படித்தார், அதனால் அவருக்கு ஒரு வகுப்பு தாண்டி போனாருன்ற மாதிரி நம் கடுமையாக இந்த இடத்துல நம்முடைய உறுதித்தன்மையை வைக்கும் பொழுது அந்த உறுதித்தன்மை என்ன பண்ணுது, பல பிறவிகளை இங்கு அளிக்கிறது. ஸோ இதுதான் இந்த கடும் சுத்த சைவத்தில் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணம் நம்ம சொல்லப்போனால் நிறைய பேர் சொல்லலாம். பிரகலாதன் சொல்லலாம். பிரகலாதனுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அவன் ஒரு அசுரகுலத்தில் பிறந்தவன் தான் பிரகலாதன் இந்த இடத்துல. ஸோ தந்தை இரண்யன் அவர் என்ன பண்ணுறாரு, பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறாரு, யானையை வச்சு மிதிக்க வைக்கிறாரு, மலையிலேருந்து தூக்கி போடுறாரு இல்லையா. என்னென்னலாம் கொடுமை பண்ணுமோ அவ்வளோ கொடுமை பண்ணுறாரு. ஆனால் பிரகலாதன் இறுதி வரைக்கும் என்ன செஞ்சான், நாராயணன் வார்த்தையே நான் விடாமாட்டேன், எனக்கு அவர் தான் எல்லாம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியான நிலைப்பாடு. அது கடும் சுத்த சைவம். அப்பர் என்று அழைக்கப்படுகின்ற திருநாவுக்கரசர், அவருடைய வாழ்க்கை வரலாறும் நிறையா படிச்சிருப்போம் இந்த இடத்துல இல்லையா. அவரையும் என்ன பண்ணாங்க, கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க, சுண்ணாம்பு கால்வாயில் போட்டாங்க. அவனும் பலவிதமான கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு இந்த இடத்துல. ஸோ அதுவும் இந்த இடத்துல கடும் சுத்த சைவம் தான். இந்த நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல தெரியல. கலியனார் நாயன்மார் அவர் கூட சொல்லலாம் இந்த இடத்துல. கலியமான் நாயனார் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர் அவர். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான், சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நாயன்மார்களுடைய வரலாறில் ஒன்று தான் திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய வடிவடிமன் கோவில். அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அவருடைய வேலையே என்ன, தொழில் செய்வார். தொழில் முடிச்சு நேராக இறைவனுக்கு எண்ணெய் ஏற்றுறது மட்டும்தான், விளக்கேற்றுதல் மட்டும்தான் அவருடைய தொழிலே, வேறு ஒன்றுமே இல்லை. இறைவனுக்கு விளக்கேற்றுவார், ஏற்றிக்கிட்டே இருப்பார். என்னானாலும் ஏற்றுவார்னு அவர் அந்த கடுமையான உறுதித்தன்மை இருக்கு இல்லையா, இதைத்தான் இறைவன் அங்கு சோதிக்கிறார் அந்த இடத்துல. இப்போ அந்த சீடருக்கு சோதிச்சார் பாருங்க, நீ வா குருவை விட்டு வான்னு சொல்லி. அதுபோல் இறைவன் சோதிக்க வைக்கிறார். என்ன சோதிக்கிறார், அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பிரிச்சுட்டார், எடுத்துட்டார் இந்த இடத்துல. ஸோ பணம் இல்லாத நேரத்தில் கூட எப்படி விளக்கேற்றுறாரு பார்க்குறாரு அந்த இடத்துல. அவர் என்ன பண்ணுறாரு, கடன் வாங்கி விளக்கேற்றிருக்கிறார். இறுதியில் கடன் கொடுப்பவர்களுக்கு கூட ஆள் இல்லை, நீ இருக்கிற சொத்தெல்லாம் விளக்கேற்றியே அழிச்சிட்ட, திருந்த மாட்டேன்னு ஊரெல்லாம் அவரை திட்ட தான் செய்கிறாங்க. ஆனாலும்
தான் எடுத்துக்கொண்ட அந்த உறுதித்தன்மையிலிருந்து அவர் சிறிதும் விலகவே இல்லை. இறுதியில் என்ன ஆகுது, கடன் கொடுப்பதற்கும் ஆள் இல்லை, எண்ணெய் இல்லை, விலைக்கு அணைய போகுது. இப்போ எண்ணெய் ஏற்றணும், இறைவனுக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா அப்புறம் இந்த உயிர் எதுக்கு, என்னுடைய ரத்தத்தை வைத்து ஏற்றுக்கிறேன்னு தன்னுடைய கழுத்தை தானே அறுத்துக்கு போகிறார். இந்த இடத்துல இறைவனே அப்போ வரார், வெளிப்பட்டு அருள்றார். அவருக்கு எத்தனை பேர் இருந்திருக்குன்னு தெரியாது, அவருடைய உறுதித்தன்மை இருந்து இல்லையா, அந்த உறுதித்தன்மையை தான் இறைவன் இங்கு பார்க்கிறார். அந்த உறுதித்தன்மையின் வழியாக எத்தனை கோடி பிறவிகள் இருந்தாலும் அதை அளிக்கிறார். அதை அளித்துத்தான் இங்கு முக்தியை இறைவன் கொடுக்கிறார், தன்னோடு இணைத்து கொள்கிறார். இதுதான் கடும் சுத்த சைவத்திற்கு ஒரு சின்ன உதாரணம் மாதிரி. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா கடும் சுத்த சைவம்னா என்ன அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இறைவன் அடைய வேணுன்ற ஒரு குறிக்கோள் மட்டும் தெளிவாக வச்சுக்கணும். ஸோ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம், இந்த இடத்துல எதை நாம் தொடர்ந்து செல்கிறோம் அப்படின்றத அடுத்து தெரிஞ்சுக்கணும். அதில் விடாப்படியான உறுதியாக இருக்கணும். நாம் பூஜை செய்தாலும் சரி, இல்லைங்களா, தியானம் ஜபம் அதன் வழியாக சென்றாலும் சரி, இல்லை யாத்திரை தல யாத்திரை கோயிலாக போய் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கோயிலை சுத்தம் செய்தல், இந்த கோயிலில் போய் நிறைய பேர் கோயிலை சுத்தம் செய்வதன் வழியாக, ஏன்னா திருநாவுக்கரசர்லாம் அதான் செஞ்சார், கோயிலாக போய் சுத்தம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். ஸோ நாம் எந்த செயலாக இருந்தாலும் அதில் உறுதியான என்ன ஆனாலும் நான் இதிலிருந்து இதை உறுதியாக கடைபிடிப்பேன் என்ற தன்மை மட்டும் நாம் இங்கு வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் நடக்கக்கூடிய சோதனைகளை வெற்றி பெற்றால் நிச்சயமாக இந்த சோதனை தான் வெற்றி பெற்றால் இதுதான் கடும் சுத்த சைவத்தில் வெற்றி பெற்று இறைவன் அடையக்கூடிய முறை. ஸோ இது ஒரு முன்னுரை. ஸோ அந்த கடும் சுத்த சைவத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஸோ அது திருமந்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வெளிப்புற வேடங்கள் எதுவும் இல்லாமல். ஸோ வெளிப்புற வேடங்கள் என்று சொல்லப்படுவது எது? இந்த காவி உடை அணிந்து கொள்வதோ, ருத்ராட்ச மாலை அணிந்து கொள்வதோ, விபூதி இட்டுக்கொள்வதோ, இல்லை நான் மிகப்பெரிய பக்தன் பார்த்து கொள்ளுங்கள் என்று 4 பேருக்கு தெரிவது போல் நடந்து கொள்வதோ. ஏன்னா இன்றைக்கி அது பார்க்கலாம், நிறைய கோயிலுக்கு போனோம்னா பார்க்கலாம், ஒரு சாமியார் மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு இருப்பவர்கள். நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட அந்த எண்ணம் இருப்பவர்களைத்தான் சொல்கிறேன் இந்த இடத்துல. நானும் இறைவனை வணங்குகிறேன் பாருங்கள், நான் எவ்வளோ பக்திமான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு இதை செய்பவர்கள். இறை நினைப்பு இருந்தாலும் முக்கியமாக இறை நினைப்போட இந்த எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு. நான் மிகப்பெரிய பக்திமான் பார்த்து கொள்ளுங்கள், அடுத்தவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டும் என்றதுக்காக வேடம் போட்டு கொண்டிருக்கவங்க. ஸோ இந்த வேடங்கள் எதுவும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்கிறாரு? உலக நியதிகளை கடந்த இறைவன் சொல்கிறார் இந்த இடத்துல. விகிருதன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இந்த பாடலில். ஸோ விகிருதன் என்ற வார்த்தையை இறைவன் தான் குறிக்கும். ஐயா கொஞ்சம் மியூட் போட்டுங்களா, ரொம்ப சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, யாருன்றது தெரியல. ஓகே, நல்லது. ஸோ விகிருதன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பாடலில் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ விகிருதன் அப்படின்னு சொன்னால் இறைவன் தான். ஆனால் அந்த விகிருதன்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்திற்குன்ற ஒரு நியதி இருக்கும். உலகமே ஒரு நியதிக்குள்ளாக தான் இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த நியதி இறைவனுக்கு கிடையாது நிச்சயமாக, ஏன்னா மனிதர்களுக்காக தான் அவர் இந்த நியதியை வச்சுருக்கார். ஸோ இந்த நியதிகளை கடந்து இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்றது தான் விகிருதன் என்ற பொருள். உலக நியதிகள் எதுவுமே அவரை கட்டுப்படுத்தாது. அந்த இறைவனால் எத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தாலும் சரி, உலக நியதி என்று ஒன்று இருக்கிறது, நீ அனுபவித்து விட்டு வா அப்படின்னு இறைவன் சொல்ல முடியாது. அவருடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல் அடுத்த வினாடியே பிறவில்லா நிலையை கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த இடத்துல விகிருதன். ஸோ அப்படி அந்த இறைவனை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நினைத்து கொண்டு இருப்பது இந்த இடத்துல. ஏன்னா இன்றைக்கி இறைவன்கிட்ட இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதே பாதி பேர் இந்த இறைவனை கும்பிட்டா அது கிடைக்கும் இருக்கு இல்லையா, விநாயகரை போய் கும்பிட்டா நல்லது செய்வாரா, முருகரை போய் கும்பிட்டா வேறு சக்தி கிடைக்கும், அம்பாளை கும்பிட்டா வேற ஒரு சக்திக்கு, ஒரு சாமிக்கு ஒரு வச்சுருக்காங்க. இந்த சாமியை கும்பிட்டா திருமணம் நடக்கும், இந்த சாமியை கும்பிட்டா பணம் நிறையா வரும், இந்த சாமியை கும்பிட்டா தொழில் நடக்கும், இந்த சாமியை கும்பிட்டா வியாதிகள் போகும் அப்படின்னு சொல்லி சாமி ஒன்று தான், ஆனால் அவரை பிரித்து வச்சுருக்கோம் ஏதோ ஒரு வகையில் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இந்த சாமி இதை செய்வார் என்ற சிந்தனையே இல்லாமல் உங்ககிட்ட வர வேணும், நீ எந்த சாமியாக வேணா இரு, பேர் எந்த பேர் வேணால் வச்சுக்கோ, நீ ஒரு ஆள் தான் எனக்கு தெரியும், பேர் தான் வேறு இருக்குது, உருவம் வேறு இருக்குது. ஸோ நான் உன்னை அடைஞ்சே தீரணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் இந்த இடத்துல. இந்த எண்ணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆசைகள் என்ற ஒன்றுமே இல்லாமல், பாசம் என்ற ஒன்றும் இல்லாமல், ரெண்டுத்தையுமே நீக்குதல் இந்த இடத்துல. ஆசைகளையும் நீக்கிடுவாங்க, பாசத்தையும் நீக்கிடுவாங்க இந்த இடத்துல.
ஆசைகள்னால் என்னது இந்த இடத்துல? இங்கே தான் போய் உட்காரணும், அது கூட ஆசை தான். கோயிலுக்கு போனால் நான் இங்கே தான் உட்காருவேன், இங்கே தான் இந்த தண்ணியை தான் குடிப்பேன், இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், இதெல்லாமே ஆசை தான் இந்த இடத்துல. கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட, ஆனால் சின்ன சின்ன ஆசைகள் இருக்குல்ல. அடுத்து பாசங்கள் இந்த இடத்துல. ஸோ அந்த இது இறைவனை கும்பிட்டா என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த நன்மை எல்லாம் கிடைக்க வேண்டும், அதுவும் பாசம்தான். இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டும், அதுவும் பாசம்தான் இந்த இடத்துல. ஸோ பாசமே இருக்கக்கூடாது சுத்தத்தை இந்த இடத்துல. ஒன்று அடையணுன்ற ஒரு குறிக்கோள் தான். ஸோ ஆசைகளும் இருக்கக்கூடாது, பாசங்களும் இருக்கக்கூடாது. மீறி இருந்துச்சுன்னா அதை எப்படி நீக்குவது என்று சிந்தித்து இந்த இடத்துல இறைவா எனக்கு அதுக்கு வழிகாட்டு. ஆசை வந்துடுச்சு, எப்படியாவது நீ போக வச்சிரு, உன்னை அனுபவிச்சு போக வச்சிரு, இல்லை எரிச்சு போக வச்சிரு. பாசம் என்பது வந்துடுச்சா, அதை அனுபவிச்சு போக வச்சிரு, இல்லை எரிச்சிட்டு போக வச்சிரு. ஆனால் இந்த வினாடி இது போயிடணும். இந்த வினாடிலேருந்து நான் உன்னைய தவிர்த்து வேறு எதுவுமே நான் சிந்திக்கக்கூடாது. இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் அவர்கிட்ட. ஸோ ஆசை பாசம் ரெண்டுத்தையும் நீக்கிட்டு உன்னை மட்டும்தான் அடைக்கணும்பான்ற குறிக்கோள், இந்த ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை தேடணும். எதை தேடணும்? தனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை. ஏன்னா ஆன்மா தான் இறைவனிங்க, பார்க்கக்கூடிய எல்லாமே இறைவன் தான். ஸோ கண்ணை திறந்தாச்சுன்னா வெளியில் இருக்கிறது எல்லாம் இறைவன்ற சிந்தனை இருக்கணும். கண்ணை மூணா தனக்குள்ளே இருக்கிற இறைவன், அவரை தேடணும். ஏன்னா இந்த இடத்துல பதி பசு ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்குது. இந்த தத்துவமே அழியிற மாதிரி செய்யணும். பதி பசு என்ற தத்துவம் எப்பயுமே இருக்குன்னு திருமந்திரம் சொல்லுது. பதி பசு பாசம் எப்பயுமே இருக்குன்னு சொல்லுது இந்த இடத்துல. ஆனால் இந்த கடும் சுத்த சிலத்தை கடைபிடிக்கும்போது பசு தத்துவம் இருக்கு இல்லையா, தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய தத்துவம். பாசம் பசு பதி, அந்த பதி தனியாக இருக்குது, பசு தனியாக இருக்குது. ரெண்டும் தனித்தனி தத்துவத்தில் செயல்பட்டுகிட்டே இருக்குது. இந்த ரெண்டு தத்துவமே அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ ரெண்டுமே தனித்தனியாக செயல்படாது, ரெண்டுமே ஒன்றாயிடுது இந்த இடத்துல இல்லையா. ஸோ அதை அழிஞ்சு போகிறதுக்காக என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் இந்த இடத்துல. இறைவனை மட்டும்தான் சார்ந்திருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றது நம்ம இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வரும்போது பார்த்துருவோம். இப்போது என்னென்னலாம் செய்யணும் நம்ம இந்த வாழ்க்கை முறையிலன்றதை கடைபிடித்தலுக்கான முறைகளையும் கொடுக்கப்பட்டிருக்கு திருமந்திரத்தில், அதை சொல்கிறோம் இப்போது. ஸோ அதை செஞ்சேன்னா இது அழிஞ்சு போகும். பதி தத்துவமும் பசு தத்துவம் தனித்தனியாக இருக்கிற தத்துவம் அழிஞ்சு போகும். ஆசைகள் பாசங்கள் அழிஞ்சு போகும் இந்த இடத்துல. வெளிப்புற வேஷம் அழிஞ்சு போகும் இந்த இடத்துல. ஸோ ஆடம்பரங்கள் அழிஞ்சு போகும், எண்ணங்கள் அழிஞ்சு போகும். சதா சருகாலம் இறைவனுடைய சிந்தனை மட்டுமே இந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படி யார் வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் இங்கு கடும் சுத்த சைவர்கள் ஆவார்கள். ஸோ இவருடைய மனநிலை 24 மணி நேரம் எப்படி இருக்கும்? இறைவனை தேடுறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும் தவிர்த்து வேறு எது மேலேயுமே இருக்காது. அதற்கான சாதகம் என்னவோ அந்த சாதகத்தை செய்து கொண்டே இருத்தல் தான் 24 மணி நேரமும். இந்த சாதகம் செய்யும்போது கூட இறைவா உன்னோட அருளால் தான் இது செய்கிறேன், நான் இனி எப்படியாவது என்னை உணர வச்சிரு அப்படின்ற சிந்தனையை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. தானாகவே அந்த சிந்தனை அவர்களுக்கு உள்ளிருந்தே வர ஆரம்பிச்சிடும். இந்த உறுதித்தன்மை இருக்கும் பொழுதே, ஒரே நாளில் வர்றதில்லை, இந்த உறுதித்தன்மை நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கும் பொழுதே இதெல்லாம் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா. இது நம்மளால் வச்சுக்கிட்டு இருக்கோம், உடம்புல அது பஞ்சபூதம் ஆனது. ஸோ இது என்னுடைய உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பஞ்ச கோஷங்களால் ஆனது தான் இந்த உடம்பு. ஸோ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஸோ 5 உடம்பால் ஆனது. ஸோ அன்னமய கோஷம் சொல்கிறது உணவால் ஆகிய உடம்பு, பிராணமய கோஷம் சொல்கிறது காற்றால் ஆன உடம்பு, மனோமய கோஷம் சொல்லப்படுறது மனம் இல்லை எண்ணங்களால் ஆன இந்த உடம்பு, விஞ்ஞானமய கோஷம் சொல்கிறது அறிவு இல்லை புத்தி அதனால் ஆன உடம்பு, ஆனந்தமய கோஷம். ஸோ ஆனந்தம் தான் இந்த இடத்துல பேரிமத்தில் ஆனால் இந்த உடம்பு. இந்த 5 கோஷங்களால் இப்போ இந்த உடம்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கமே தவிர்த்து நாம் உணராமல் தான் இருக்கிறோம் இதை இல்லையா. உடம்பு மண் தத்துவத்தில் சேர்ந்தது, சதைகளும் எலும்புகளும் இந்த இடத்துல. இந்த தசைகள் எலும்பி நம்ம உணர்றோமா? இல்லையே. தொட்டால் மட்டும்தான், யாராவது தொட்டால் மட்டும்தான் இதை யாரோ தொடுறாங்கன்னு தெரியுது தவிர்த்து தொடரணும்னு தெரியறது இல்லை இல்லையா. கால் ஏதோ ஒரு கை கால் வலி வந்தால் மட்டும்தான் இது அந்த கை வலிக்குது கால் வலிக்குன்னு தெரியுறமே தவிர்த்து மற்றபடி அது தெரியறதே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இந்த கடும் சுத்த சைவத்தில் ஓரளவு சாதனைகளில் வெற்றி பெற்ற பிறகு இந்த 5 பஞ்சபூதங்களை வெற்றி பெற்று விடலாம், இந்த பஞ்ச கோஷங்களை வெற்றி பெற்று விடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல உடம்பு என்ற எண்ணமே அற்றுப்போகும். இந்த இடத்துல இந்த பஞ்ச கோஷங்களாலான உடம்பு என்பதே
அற்றுப்போகும் இந்த இடத்துல. ஸோ சதா சதகம் இறை சிந்தனையில் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து வேறு சிந்தனையே இருக்காது இந்த இடத்துல. அந்த உணர்வுகளும் இருக்காது, பஞ்சபூத உணர்வுகளும் இருக்காது. கை கால் வலி வந்தாலும் தெரியாது, இந்த கோஷங்களால் வந்த உணர்வும் இருக்காது இந்த இடத்துல. பசிக்காது. அன்னமய கோஷம் என்ன பசிக்காது. பிராணமய கோஷம்னா உங்களுக்கு மூச்சு காற்று விடணும்னு அவசியமே இல்லை, தானாக உள்ளுக்குள்ள அதுவே இயங்கிக்கிட்டே இருக்கும் உடம்பு. எண்ணம் சிந்தனை எதை பார்த்தும் சிந்திக்காதீங்க. மரம் ஆடுது, அங்கே பறவை பறக்குது, இந்த சிந்தனையே வராது இந்த இடத்துல. விஞ்ஞானமயக்கம் சொல்கிறக்கூடிய அறிவு பேரறிவினால் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். ஆனந்தமய கோஷம் சொல்கிறது இறைவன்கிட்டே லயிச்சு கிடக்கும். ஸோ பஞ்சகோஷத்தில் இதுக்கு உதாரணம் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பயிற்சிகளை செஞ்சது கடும் சைவத்தில் இந்த நிலையை பெற்றவர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா சதாசிவ பிரம்மேந்திரியர். இவருடைய வரலாறு பார்க்கலாம். ஸோ சதாசிவ பிரம்மேந்தர் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருந்திருக்கலாம். அவருடைய பெரிய இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் உணர்ந்த ஞானி அவர். ஸோ எளிமையாக ஒரு 2 நிமிடத்தில் வேணால் அவரை பற்றிய ஒரு வரலாறில் சொல்லி முடிச்சிடறோம். அப்போ தான் எல்லாருக்கும் இன்னும் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக. சமீபத்தான் ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தான் இந்தியாவில் ஒரு முகலாய மன்னன் ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்கான். அவனுடைய ராணி, அந்த புறத்து ராணிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குளத்தில் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அரசுக்கு உத்தரவு போட்டாங்க, யாரும் இந்த பக்கம் ஊர் மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ ராஜா எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சதாசிவ பிரம்மேந்தர் அந்த பக்கம் போகிறார். ஸோ அவர் மிகப்பெரிய ஞானி. இப்போ எந்த உணர்வும் இல்லை அவருக்கு, உடம்பு என்ற உணர்வு இல்லை, பசி தூக்கம் எதுவும் எந்த உணர்வும் இல்லை, பஞ்ச கோஷங்களாலான உணர்வும் இல்லை, பஞ்சபூதங்களாலான உணர்வும் இல்லாமல் அவர் இறைவன்கிட்ட லயிச்சுக்கிட்டே நடந்து போகிறார். இதை பார்த்தவொடனே அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. அது எப்படி இது ராணியெல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த பக்கம் வருவே அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வேண்டான குணம் தன்னுடைய வாளை எடுத்து அவருடைய கையை வெட்டுறாரு. அந்த இடத்துல கை என்ன வந்து துண்டாக போய் விழுந்துருச்சு இந்த இடத்துல. ஆனால் இவர் எந்த வித உணர்வுமே இல்லை இவர்கிட்ட. இவர் ஆட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கார். ஒரு வழியே இல்லை, ஆண் கத்தலை, அந்த உடம்புல அந்த உணர்ச்சியே இல்லாமல் ஒரு ஆட்டுக்கு நடக்கிறாரு அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே ராணிங்கெல்லாம் பயந்துடுறாங்க. ஏதோ ஒரு பெரிய மகானாக இருக்குது போல், ஏதாவது சாபம் விட்டுற போகிறார், நமக்கு ஏதாவது துன்பம் வந்துட போகிறா, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறார். இவர் போய் என்ன கேட்குறாரு, அவர்கிட்ட போய் காலில் விழுறாரு. டக்குன்னு விழுந்தோடனே அவர் பார்க்குறாரு, யார் என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்கள் கையை நான் வெட்டிட்டேன் அப்படிங்கிற. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கோ ஒரு நாள் இந்த உடம்பு வந்து அழிஞ்சு போகுது, ஸோ கை கொஞ்சம் முன்னாடியே போயிடுச்சு போல் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இன்றைக்கோ ஒரு நாள் மொத்த உடம்பு அழிய போகுது, கை மட்டும் முந்திக்கிச்சு போல் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். அவர் மகான்னு தெரிஞ்சு போச்சு, ஞானின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, அழுவ ஆரம்பிச்சிடாரு. இல்லை என்னை மன்னிச்சிருங்க, அவங்க கையை வெட்டினதுடைய கில்ட்டி ஃபீலிங் எனக்கு காலம் ஃபுல்லாக இருக்கும், குற்ற உணர்வு என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது எனக்கு இதுக்கான பிராயச்சித்தம் என்னவோ அதை செய்யுங்க, சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இதனால் உனக்கு குற்ற உணர்வு இருக்குமா, அந்த குற்ற உணர்வு போகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ இந்த கை பழையபடியே இருந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது குற்ற உணர்வு போயிடும் இல்லையா? சரி ஓகே, நீ கை எங்கேருந்து கையை வெட்டினியோ அதே இடத்துல கொண்டு போய் கையை வச்சிருங்கிறார். இவருக்கு புரியல, ஆனாலும் மகான் சொல்லிட்டாரேன்னு வெட்டியை துண்டாக இருக்கக்கூடிய அந்த கையை கொண்டு போய் அந்த வெட்டுப்பட்ட இடத்துல கையை வைக்கிறார். வச்சோடனே இன்னொரு கையால் என்ன பண்ணுறாரு, தடவி கொடுக்குறாரு இப்படி. ஸோ தடவை கொடுத்தோன்னே அது ஒட்டிக்கிச்சு, கை ரத்தம்லாம் நின்றுச்சு, கை ஒட்டிக்கிச்சு. கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இப்போ போச்சு அவனுடைய குற்ற உணர்வு அப்படிங்கிறாரு. அவருக்கு இது கண்ணால் பார்க்குறாரு, இது நம்ம நடந்த வரலாறு இது. இதை பார்த்தோன்னே அவர் நல்லது சாமின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ இப்போ இந்த சதாசிவ பிரம்மேந்தர் என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல, இவர் கடும் சுத்த சைவத்தினால் இந்த பஞ்சபூதங்கள் என்ற தன்மையை அந்த உணர்வு இல்லாமல், அந்த அந்த பஞ்ச கோஷங்களுடைய உணர்வு இல்லாமல் அவர் வாட்டுக்கு இருக்கிறார். அவர் சொல்கிறத கேட்குது உடம்பு. கை தனியாக போச்சா, வலின்ற உணர்வு இல்லை, திருப்பி வச்சு சேர்ந்துக்கோங்கிறாரு, சேர்ந்துக்குது கை. அவர் என்ன சொன்னாலும் கேட்குது உடம்பு இந்த இடத்துல. பஞ்சபூதங்களும், ஏன்னா உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, கை தனியாக இருந்தாலும் கையும் பஞ்சபூதங்களால் ஆனது தான். அப்போ பஞ்சபூதம் என்னாச்சு, சேர்ந்துக்கோன்னா சேர்ந்துக்குச்சு அந்த இடத்துல. ஸோ இதுதான் அந்த சதாசிவ பிரம்மேந்தருடைய வரலாறு. ஸோ இது போல் இந்த கடும் சுத்த சைவத்தில் ஒரு நிலைக்கு சென்றவர்கள், உணர்ந்தவர்கள், இறைவனை உணர ஆரம்பித்தவர்கள் இந்த நிலையை பெறலாம். இந்த நிலையை பெறுறதுக்கு அவர் எப்படி வழிகாட்டுறாரு இந்த இடத்துல? ஏன்னா கடும் சுத்த சைவத்தை நம்ம முறைப்படி ஃபாலோ பண்ணுற வழிமுறையாக கடைபிடிக்கிறோம். இறைவன் எப்படி இதுக்கு சொல்லிக் கொடுப்பார் இந்த இடத்துல? ஒன்றும் குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்கணும், இல்லை இறைவனே குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? இறைவன் எப்படி இருந்து குருவாக இருந்து சொல்லிக் கொடுப்பார் இந்த இடத்துல அப்படின்னா, தொடர்ந்து நாம் இந்த இறை சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது நமக்குள் ஒரு சின்ன விதை போல் உள்ளே இருந்து இறைவன் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். விதை மாதிரி தான் சொல்லி கொடுப்பாராம்.
நாளடைவில். ஏன்னா ஆரம்பத்தில் இப்போ இந்த சதாசிவ பிரம்மேந்தர் எடுத்தவொடனே இந்த நிலைக்கு வந்திருக்காரா? கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த நிலைக்கு அவர் வந்திருப்பார் இல்லைங்களா? அப்போ ஆரம்பத்தில் இறைவன் விதை போல் இருந்து சொல்லி கொடுக்கறத கடுமையான முறையில் நம்ம அதை அந்த வழிமுறையை வந்து கடைபிடிக்கணும் நம்ம. இப்போ அந்த முதல்ல கதையில் பார்த்தோம் இல்லையா, குரு ஒரு விஷயத்தை சொன்னால் சீடரானவர் எப்படி கடைபிடிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ குரு ஆரம்பத்தில் சொன்னது சாப்பிடாதுன்னு தான் சொன்னார். அந்த அவர் சொன்ன விஷயத்தை விதை மாதிரி அங்கே பிடிச்சிக்கிறது. அதுக்கு பின்பாக அவர் மேலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எப்படி விதை என்பது வளர்ந்து மரமாவது போல் விருட்சமாகி பெருசாக மரமாவது மாதிரி குரு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதை செய்யாத, இதை செய்யாத, இதை பண்ணாது, அதை பண்ணாதுன்னு. ஒரு ஆரம்பத்தில் ஒன்று சொல்லுவார், பின்னாடி 10 சொல்லுவார். அதுபோல் இறைவன் உள்ளிருந்து ஆரம்பத்தில் விலை போல் வழிகாட்டுவார். நாம் ஒன்றாக செய்ய 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 என்னவோ அதனுடைய கடினத்துக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அதனுடைய கடுமைத்தன்மை 1ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த மாணவர்களுக்கு பரீட்சை எழுதும் போது ரொம்ப கடினமாக இருக்கும். 1ஆம் வகுப்பில் என்ன இருக்க போகுது, ஆனா எழுதுங்க, 1 2 எழுதுங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க இல்லையா? நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் அந்த 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்படியே 2ஆம் வகுப்பு போயினா 5ஆம் வகுப்பு வந்துட்டோன்னா அவனுக்கு 1 2 ஆனால் அவனால ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் 5ஆம் வகுப்பு ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ அவன் என்ன படிக்கிறானோ அது கடுமையாக இருக்கிறது மாதிரி நாம் எந்த செயல் செய்து கொண்டு இருக்கிறோமோ அதற்கு ஏற்றார் போல இறைவன் உள்ளிருந்து நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை கடைபிடிக்க சொல்லி செய்வதாகவும் இருக்கலாம், இல்லை நாம் செயல் செய்வதாக இருக்கும். இந்த செயலை செய் அப்படி என்று சொல்வது போலவும் இருக்கலாம். இந்த இடத்துல எந்த செயலாக இருந்தாலும் அதை நாம் ரொம்ப உறுதியாக பிடிச்சிக்கணும். அந்த சீடர் குரு சொல்கிறத பிடிச்சிக்கிற மாதிரி உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம்னா அது என்ன ஆகும், இறுதியில் விருட்சம் மாதிரி வளர்ந்து நிற்கும். இறைவன் சொல்கிறது பெருசாக சொல்லுவார். அதையும் உறுதியாக நாம் பற்றி கொண்டே இருந்தோமே ஆனால் இறுதியாக என்ன நடக்கும், இந்த இடத்துல நாம் எதுக்கு இறைவன் இதை சொல்கிறாருன்னா, நம்ம உடம்புல இருக்க பிறவியில் அந்த எல்லாத்தையும் அறுக்கிறதுக்கு தான். எவ்வளோ பிறவி இருக்கோ அதை அறுப்பதற்கு, எவ்வளோ மாசு மலங்கள் கண்மம் வினைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அறுப்பதற்கு தான் இதெல்லாம் சொல்கிறார். ஸோ அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இறுதியாக என்ன ஆகிடுது, உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போகுது. தெரியல இறுதியில் என்ன ஆகும், மல மாசுகள் மும்மலங்கள் பிறவிகள் எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா இறுதியில் நாம் இங்கே தூய்மையாக இருப்போம் இந்த இடத்துல. ஸோ நாம் தூய்மையாக இருக்கும்போது இறைவனும் இங்கே தூய்மையாக தானே இருக்கார். ஸோ அந்த தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோடு நாமும் சேர்ந்துக்கலாம் இந்த இடத்துல. ஒரு சுத்தமான பாலோடு தான் இன்னொரு சுத்தமான பாலை நம்மளே ஊற்றுவோம் இல்லையா? கொஞ்சம் கெட்டு போன பாலை நல்ல பாலில் ஊற்ற மாட்டோம், ஏன்னா அதுவும் சேர்ந்து கெட்டு போயிடும் இல்லையா? அது மாதிரி இறைவன் பரிபூர்ண சுத்தமாகத்தான் இருக்கிறார் இந்த இடத்துல. ரொம்ப தூய்மையானவராக அவரோடு நாம் சேர வேண்டும் என்பதற்காக நம்மை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கார் இந்த இடத்துல. ஸோ அந்த தூய்மைப்படுத்துவதில் நாம் முற்று பெறும் பொழுது அவரோடு சேர்ந்து விடுகிறோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இறுதி நிலைக்கிறது இல்லையா, எப்போது அந்த நாமும் தூய்மை அடைகிற நிலை, இந்த நிலை தான் இறுதி நிலைன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ அந்த நிலையை பெறும் பொழுது நம்ம உடம்போட இருந்தால் கூட சரி. இந்த இடத்துல ஆரம்பத்தில் இந்த பதி தத்துவம் பசு தத்துவம் சொன்ன பாருங்கள், வேறு இப்போ செயல்பட்டுட்டு இருக்குன்னு. அது என்ன ஆகும், ஒன்றாக செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டு பசு தத்துவமும் இருக்காது அந்த இடத்துல, எல்லாமே பதி தத்துவமாக ஆகிடும் இந்த இடத்துல. இறைவன் அப்படின்ற ஒரு இதுதான் இந்த இடத்துல. ஸோ தானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற ஒரு நிலை வந்துடும் இந்த இடத்துல. ஸோ வந்ததற்கு பின்பாக இங்கு நம்மளுடைய புலன்கள் எல்லாமே அடங்கிடும். இன்றைக்கி அது சொல்கிறத கேட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் பின்னாடி என்ன ஆகும், நம்ம சொல்கிறத அது கேட்க ஆரம்பிச்சிடும். அது கேட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அழகான ஒரு உவமை சொல்கிறாரு திருமந்திரத்தில். ஒரு இருட்டு ரூம் இருக்குது, அந்த ரூமில் போய் ஒரு வெளிச்சம் ஒரு விளக்க கொஞ்சம் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த ரூமில் இருக்க எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? இருட்டு ரூம், எல்லா பொருளும் இருக்கும் அந்த வீட்டில். ஸோ வீட்டுக்குள்ளே வெளிலேருந்து இருட்டு நேரம் சாயங்காலம் 7 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு போனோம், வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரோன்னா வீட்டுக்குள்ளே போனே முதல்ல இருட்டாக தான் இருக்கும். சுவிட்ச் போட்டோம்னா லைட் எரியும், வீட்டில் இருக்க எல்லா பொருளும் தெரியும். அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது, இருட்டாக இருக்கிற வரைக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம வந்து இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு வாசல் சொந்தம் பந்தம் இது எல்லாமே மாயை தான் இதெல்லாம். ஸோ நம்ம ஒரு இருட்டுக்குள்ளே தான் அமர்ந்திருக்கோம். வெளிச்சமாக இருக்கக்கூடிய இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இருட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கார். நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த இறைவன் நமக்கு தெரியல. இந்த இடத்துல இந்த இறைவன் தெரியணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல அங்கே ஒரு வெளிச்சம் லைட் போடணும் அந்த இடத்துல. அந்த லைட்டுக்கு பேர் தான் ஞானம் இந்த இடத்துல. ஸோ நம்ம இருளாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் ஞானம் என்ற ஒரு லைட்டை ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, உடனே அங்கே இருக்கிற இறைவன் தெரிய ஆரம்பிச்சிடுறாரு. மாயை நீங்கிடுச்சு, இருட்டு என்ற ஒரு மாயை நீங்கி விடுகிறது இந்த இடத்துல. அப்போ அந்த ஞானன்ற இருட்டு ஞானம் வரணும். ஸோ இருட்டுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம இந்த வெளிச்சத்தை எது மூடி இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு கோயிலுக்கு போனோம்னா சாமிக்கு திரை போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ சாமி தெரிய மாட்டார், திரை தான் தெரியும். திரையை விளக்குனோடனே ஐயர் வந்து திரையை விளக்குவார், சாமி தெரியவார், சாமியை பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி நமக்குள்ளே இறைவன் இருக்கிறார் அந்த இடத்துல. திரை எங்கே இருக்குது? இறைவன் மீது இல்லை, நம் மீது இருக்கிறது இந்த இடத்துல. அந்த திரையை நம்ம தான் விளக்கணும். எப்படி விளக்குது? இந்த வெளிச்சத்தை ஏற்றி வைக்கணும். ஞானம் என்ற ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டால் அந்த இடத்துல என்ன ஆகுது? திரை விலகிடுது, நம்ம மேலே இருக்க திரை விலகிடுது. இறைவன் இங்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுறார். இதை இந்த இறைவனை பார்க்கும்போது தான் வள்ளலார் சொல்கிறார், 7 திரைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஜோதியை பார்த்தேன், அதை நான் என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லுவார். அவர் தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த திரையை விலகிட்டார். மாயை விலகிடுச்சு, ஞானம் வந்துடுச்சு, இருட்டு போயிடுச்சு. வெளிச்சத்தை இறைவனை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு? எனக்கு அந்த உணர்வை அவரால் வெளிப்படுத்தவே முடியல. அழகான வார்த்தை பாடலே உண்டு, 7 திரைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய திரை இருக்கே, நான் விலகிட்டேனே, அது வார்த்தையில் சொல்ல முடியலையேன்னு. இதை நாம் உணரலாம், அந்த இறைவனை நம்ம இங்கே உணரலாம். எப்படி இருக்கும் அது அப்படின்னு கேட்டால், இருள்வெளி அற்ற இடமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த வெளிச்சம், இந்த இருட்டு, நைட்டு சூரியன் மறைஞ்சிச்சுன்னா ஒரு இருட்டு பார்க்குறோம், காலை சூரியன் வந்தோடனே ஒரு வெளிச்சம் பார்க்குறோம். ஸோ இந்த இருட்டு வெளிச்சம் ரெண்டு இருக்க உணர்வே இருக்காது நம்மகிட்ட. சதாசிவ பிரம்மேந்தர் எப்பயுமே ஒரே சிந்தனை, இறை சிந்தனையிலே இருக்கார் இல்லையா? அதுபோல் இந்த இருள்வெளி இல்லாத இறைவன் இருக்கக்கூடிய இடம் வந்து இருள்வெளி இல்லாத இடம்தான். இருள்வெளி அற்ற இடத்தேன்னு ஒரு பாடலே இருக்குது திருமந்திரத்தில். இறைவன் அங்கே தான் இருப்பார். காலம்ன்ற ஒன்று இருக்காது அந்த இடத்துல. நம்ம இருக்கக்கூடிய உலகத்தில் தான் காலம் என்ற ஒன்றே இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல காலம் கிடையாது, இருள்வெளி கிடையாது, மாயை இல்லை. ஸோ மாயை இல்லாத அந்த இடத்தை, இருள்வெளி இல்லாத அந்த இடத்தை, காலம் என்ற ஒன்று இல்லாத இடத்தை உணர்ந்து அப்போ தான் இறைவனை முழுசாக உணர்றோம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு பேரின்மை இருக்குது. அதில் எப்போ பார்த்தாலும் லயித்து கொண்டே இருக்கலாம், சதாசுரகாலம் லயித்து கொண்டே இருக்கலாம். ஸோ அப்படி லயிக்கும் பொழுது தான் அது அந்த பாடல் முடியும் போது இறுதியாக சொல்லி முடிப்பார், சாயுச்சி நிலை கிடைக்கும். திருமந்திரத்தை சொல்கிறார், அதுதான் சாயுச்சி நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார் திருமந்திரத்தில். சாயுச்சி நிலை நீங்கள் எதை சொல்கிறது? இறைவனோடு இரண்டரை கலந்து எப்போதும் இருத்தல், இதுதான் சாயுச்சி நிலை. திருமந்திரத்திலே தெளிவாக சொல்கிறார். இங்கே சதாசிவ பிரம்மேந்தர் மாதிரி உடம்பு இருக்கலாம் இந்த இடத்துல, ஆனால் எல்லாமே இந்த இடத்துல பசு தத்துவம் நீங்கி இரண்டரை கலத்தல் நிலை, சாயுச்சி நிலையிலே இருக்கிறதுனால நாமும் நானும் இறைவன், நான் தான் சாமி அப்படின்னு தெரியுமா சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதுதான் இந்த இடத்துல பாடலை முடிக்கிறார். ஸோ இந்த கடும் சுத்த சைவத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கிறது இந்த இடத்துல? ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய செய்தி. ஏன்னா கடும் சுத்த சைவத்தில் பாடலே மொத்தமே 5 பாடல் தான் இருக்குது. ஸோ 5 பாடலுக்கு உண்டான விளக்கங்கள் தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. இதை எப்படி நம்ம நம்ம எப்படி அந்த நிலைக்கு போகிறது? இதை கேட்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஐயோ இது எப்படிப்பா நம்ம செய்கிறது? கையை வெட்டுன்றாங்க, சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்றாங்க இல்லையா? திருநாவுக்கரசர் மாதிரி கஷ்டப்படணும். இந்த கலியநாயனார் அவர், ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்குமே, உங்கள் எல்லா மாதிரிலாம் நம்ம ரொம்ப கடினப்படணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அந்த இதுக்கே வரலை அப்படின்ற எண்ணம் பலருக்கு வரலாம். ஏன்னா பிரகலாதனுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போதே கொஞ்சம் யோசிப்பா, எவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படின்னு இருக்கும். திருநாவுக்கரசருடைய வரலாறு பார்க்க கடலில் தூக்கி போடுறாங்களா அப்படின்னு நம்மளை கடலில் தூக்கி போட்டால் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தா பயம்தான் வரும் இந்த இடத்துல இல்லையா? அப்போ இதெல்லாம் போக வைக்கிறதுக்கு என்ன செய்யுது? ரொம்ப எளிமையான வழி, ரொம்ப ரொம்ப எளிமையான வழி தான். நம்ம டெய்லி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறத பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். இதை செஞ்சிட்டோன்னா போதும், இந்த கடும் சுத்த சைவத்துக்கு ஓரளவு கடைபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள், தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், பார்க்கக்கூடிய பொருட்களில் எப்படிலாம் இறைவன் செயல் வச்சுருக்காரு, நம்ம என்னென்ன கற்றுக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல எல்லாத்தையும் இறைவனாக பார்க்குறது வேறு. பஞ்சபூதங்கள் இருக்குங்க, காற்று, ஆகாயம், நெருப்பு, மண், தண்ணீர், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இறைவனை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் பார்க்க முடியுதா? இல்லை நம்மளால். ஆனால் அதுலேருந்து என்ன கற்றுக்கிறதுன்றது தான் முதல்ல யோசிக்கணும். இதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஆகாயம் இருக்குது, ஆகாயம் இறைவன் தான் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் உணர முடியல. எப்படி உணர்றது அப்படின்னா, அதனுடைய தன்மைகளை முதல்ல தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். ஆகாயம்னா என்ன தன்மை? அது பறந்து விரிந்திருக்கு, எல்லையே இல்லாமல் பறந்து விரிந்திருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளுடைய மனமும் அதுபோல் இருக்க வேண்டும். இப்போ நம்ம மனசு கொஞ்சம் குறுகிய மனமாக இருக்குது. எப்படி? இது என்னோடய வீடு, என்னுடைய பொருள்,
யாராவது நம்ம ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா சும்மா கூட போவோம், யாரையாவது அந்த பக்கம் போகிறாங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போகலாமா வேணாமா, என் காரில் நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் குறுகிய மனம் தான். நம்ம சாப்பிட்றோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், 4 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்லாமே, இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாப்பிட்லாமே, பாதி பேருக்கு இல்லை, மீதி இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு வச்சுக்கலாம், நைட்டுக்கு வச்சுக்கலாம்னு ஒரு எண்ணம் தான் வருதே தவிர்த்து சாப்பாடு மீதியாச்சே வெளில போய் யாராவது இருக்காங்களா பசியோடு போய் கொடுப்போமான்ற எண்ணம் யாருக்கும் வர்றதில்லை இல்லையா. இதெல்லாம் குறுகிய மனம் தான், சாதாரண செயல் தான், ஆனால் இது குறுகிய மனம் தான். ஸோ ஆகாசம் மாதிரி பறந்து விருந்து இருக்கணும். என்கிட்ட இருக்க எல்லா பொருளும் எல்லாருமே வச்சுக்கோங்க, யார் வேணால் உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த எண்ணம் வருமா? கார் இருக்குது சும்மா தான் நிற்கிது, யார் வேணுமா எடுத்து உபயோகப்படுத்திக்கோன்ற எண்ணம் வருமா? நகை இருக்குது, யார் வேணால் எடுத்து போட்டு உங்களுடைய ஆசை தீர்த்துக்கோங்கன்ற எண்ணம் வருமா? அது உடஞ்சி போச்சுன்னா அழுக்காக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் பீரோவில் பூட்டி வைக்கிறது, இதெல்லாம் குறுகிய மனம். ஸோ இந்த ஆகாசத்தை பார்த்து இந்த எண்ணத்தை முதல்ல கற்றுக்கணும். முதல்ல ஆகாசத்துலேருந்து இப்படி கற்றுக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் ஆகாயத்துடைய தன்மை தெரியும், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறை உணர்வை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து காற்று என்ன பண்ணும்? நம்ம மேலே பட்டுக்கிட்டே தான் இருக்குது இல்லையா. நம்மளுடைய ஒரு வினாடியும் நம் மீது காற்று பட்டுக்கொண்டே தான் இருக்கிறது, நம்முடைய சுவாசத்தில் சென்று கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் காற்று என்ன பண்ணுது? எது மேலேயும் ஒட்டவே ஒட்டாது. ஒரு அழுக்கு போய் நம்ம மேலே ஒட்டுற மாதிரி காற்று என்னைக்காவது நம்ம மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கா? யாராவது சொல்லுமா காற்று என் மேலே ஒட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. ஸோ காற்றை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நாம் எதை பார்த்தாலும் எதை சிந்தித்தாலும் அதன் மீது பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். இதை கற்றுக்கணும், காற்றை பார்த்து கற்றுக்கணும். எது இருந்தாலும் சரி, என்னுடைய பொருள் என்ற ஒரு பற்று இருக்கு இல்லையா, இதை காற்றை பார்க்கும்போது நல்லா காற்றடிக்குது, குளிருதுப்பான்னு சொல்லி மூடுவோம்ல சில நேரம், ரொம்ப குளிருதுன்னு சொல்லுவோம், இல்லை புழுங்குச்சுன்னா புழுக்கமாக இருக்குது ஃபேன் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் தான் காற்றோடைய நம்ம தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். அப்போ காற்றை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது காற்று பற்று இல்லாமல் இருக்குது, எது மேலேயும் ஒட்டாமல், நாமளும் எது மீதும் ஒற்று இல்லாமல் இருக்க வேண்டும். இதை தெரிஞ்சுக்கணும் காற்றை பார்க்கும்போது. அடுத்து நெருப்போட தன்மை என்ன? எதை போட்டாலும் எரிச்சு தள்ளிடும். குப்பையை போட்டாலும் அஜிஜா என்கிட்ட குப்பையை போடுறாங்களா அப்படின்னு சொல்லாது இல்லையா. அது நல்ல பொருளை போட்டாங்க, வாசனையான சந்தனத்தை போட்டிருக்காங்கன்னு சந்தோஷமாக எரியுமா? இல்லை. குப்பையை போட்டாங்களே மூக்க மூட்டை எரியுமா? அதுவும் கிடையாது. அது தன்மையே இப்போ போல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுபோல் நெருப்பை பார்த்தால் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல? அது அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அதுபோலவே நாமும் நம்முடைய வேலை, நமக்கான வேலைகள் என்னவோ அதை தான் செய்யணும் இந்த இடத்துல. அடுத்தவங்க செய்கிற வேலையில் போய் அட்வைஸ் பண்ணுற வேலையில் மூக்க நுழையக்கூடாது இல்லையா. யாராவது என்னை இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு துன்பம் கொடுப்பது போல் கடுமையான வார்த்தைகளை பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. இந்த இடத்துல நம்மை பெருமையாக பேசிவிட்டார்களே என்று இங்கே இன்பமாக அடையக்கூடாது இந்த இடத்துல. ஸோ எது போட்டாலும் சரி, என்னுடைய வேலை, என்னுடைய பணி இது, என்னுடைய பணியை நான் சரியாக செய்து விட்டேன், இந்த பணி அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதால் திட்டுகிறார்கள், அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இந்த பணி மிக சிறப்பாக செய்துவிட்டேன் அதனால் என்னை பாராட்டுகிறார்கள், அதனாலும் எனக்கு பாதிப்பும் இல்லை என்ற எண்ணம் வரலாம் இந்த இடத்துல. ரெண்டாவது, நெருப்பு என்ன பண்ணுது? ஒரு எந்த இடத்துக்கும் பிரகாசத்தை கொடுக்குது, வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா. ஒரு இருட்டுக்குள்ளே போய் ஒரு தீப்பெட்டியை கொடுத்தினா கூட நெருப்பு வருது, வெளிச்சத்தை கொடுக்குது. ஸோ அதுபோல் நாம் அடுத்தவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், அடுத்தவங்களுக்கு நாம் நன்மையை தான் செய்ய வேண்டுமே தவிர்த்து இங்கே தீமையானது எதையும் இங்கு செய்யக்கூடாது. இதை நம்ம கற்றுக்கணும் நெருப்புட்டேருந்து. அடுத்து தண்ணியுடைய தன்மை என்ன? ஒரு குளத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், தண்ணி தூய்மையாக இருக்கும் இல்லையா. நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி ஒரு நடந்துட்டு வந்தாலும் சரி, குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் சரி, கலங்கலாயிடும். ஏன்னா அடியில் இருக்க சேறு சகதி எல்லாம் மேலே வந்துடும், தண்ணி கலங்கிடும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும்? ஒரு மணி நேரம் 2 வரை ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்தோம்னா இந்த எல்லாமே அழுக்கும் கீழே இறங்கிடும், தண்ணி தூய்மையாக தான் இருக்கும் இந்த இடத்துல இல்லையா. ஸோ இது மாதிரி நாம் எப்பொழுதுமே நம்மளுடைய மனதை, எண்ணத்தை தூய்மையாகவே வைத்திருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சிறிது கோபம் வந்தாலும் சரி, அகங்காரம், ஆணவம், இதெல்லாம் தீய குணங்கள் தான். எது வந்தாலும் சரி, என்னுடைய மனதை நான் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இப்போது தண்ணிக்குள்ளே சேறு சகதி மேலே வந்து கலங்கடிக்கிற மாதிரி கோபம் வந்து என்னை கலங்கடிக்கிறது. இதை தண்ணி எப்படி உங்களுக்கு கீழே எல்லாத்தையும் தேக்குது, அதுபோல் நான் அமைதியாக இருக்கணும் இந்த இடத்துல. நான் அமைதியாக இருந்தால் இந்த கோபமானது என்ன பண்ணிடும்? அமைதி அடைஞ்சிடும், நான் தூய்மையாக இருப்பேன். இதை கற்றுக்கணும் தண்ணியிலேருந்து. அடுத்து மண் என்ன பண்ணுது? உங்களுக்கு என்ன பண்ணாலும் பொறுமையாக தான் இருக்குது மனுஷன் இல்லையா, ரொம்ப பொறுமை. பூமியிடமிருந்து பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், எதுக்கும் அவசரப்படக்கூடாது. நான் முதல்ல போகிறேன், ஒரு வாகனத்தில் போனால் கூட இன்றைக்கி ஒரு டிராஃபிக்கில் போகும்போது பல பேர்கிட்ட நான் முன்னாடி போயிடணும், நீ முன்னாடி போகிறேன், நான் இப்படியா முன்னாடி போயிடணும், இந்த எண்ணம் இருக்குது. எங்கே போனாலும் சரி, நான் முதலில், எனக்கு முதலில் என்ற ஒரு எண்ணம் இருக்குது.
ஸோ இந்த பொறுமையை வந்து இந்த மண்ணிலேருந்து கற்றுக்கணும். பூமியில் எப்பப்போலாம் தரையில் மண் நடக்கும்போது மண் எவ்வளோ பொறுமையாக இருக்குது. நம்ம எந்த செருப்பு போட்டு போனாலும் எவ்வளோ அசுத்தப்படுத்தினாலும் அது பொறுமையாக தான் இருக்குது. இந்த இடத்துல நீ அசுத்தப்படுத்தினா திருப்பி நம்ம மேலே தூக்கி அடிக்குதா? இல்லையே. அது என்ன பண்ணுது? மண் தன்னுடைய ஒரு அசுத்தத்தை அங்கே மண்ணில் போட்டால் கூட சரி, சிறிது காலத்தில் அந்த அசுத்தத்தையும் மண்ணுடைய தன்மைக்கு அது மாற்றிக்கொள்கிறது அந்த இடத்துல. இல்லையா? பொறுமையாக இருக்குது, மண்ணோட தன்மைக்கே மாற்றிக்குது இந்த இடத்துல. அதுபோல் நாம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். இதை கற்றுக்கணும் இந்த இடத்துல. அதிகபட்சம் வேறு எதை பார்க்கிறோம்? சூரியனை பார்க்கிறோம். சூரியன் என்ன பண்ணுது? ஒன்று தான் சூரியன். அதுபோல் இறைவன் ஒருவன் தான். இறைவன் ஒருவன் தான். ஆனால் கீழே ஒரு 10 குடத்தில் தண்ணி வச்சோம்னு வச்சுக்கோ. 10 குடம் இல்லை 20 குடம் இல்லை ஒரு கண்ணாடியை உடச்சி கீழே போட்டோம்னா 10-15 துண்டாக உடஞ்சி போயிருக்கும். அப்போ என்ன தெரியும் உங்களுக்கு? 10-15 சூரியன் தெரியும். 10 தண்ணி 10 இடத்துல 10 கிண்ண பாத்திரத்தில் தண்ணி வச்சா 10 சூரியன் தெரியும் இந்த இடத்துல, இல்லையா? ஆனால் இறைவன் ஒருத்தந்தான். ஆனால் நாம் பார்க்கக்கூடியது இங்கே 10 பொருளாக இருக்கிறது. அப்போ சூரியனை பார்க்கும்போது என்ன தெரியணும்? இறைவன் ஒருத்தந்தான், மெய் ஒருத்தன் இறைவன் தான். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே கண்ணாடியில் பிரதிபலிப்பது போல, அது மாயை தான். கண்ணாடியில் 10 சூரியன் தெரியுது, 10 கண்ணாடி இருக்குது, 10 சூரியன் தெரிஞ்சதுன்னா நமக்கு தெரியும்ல, அது பொய் தான்றது நல்லா தெரியும். ஏன்னா சூரியன் மேலே ஒன்று தான் இருக்குது. கண்ணாடி உடஞ்சி இருக்கிறதுனால தனித்தனியாக தெரியுதுன்றது நமக்கு தெரியுது, இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய செடி கொடி மரம் எல்லாமே இறைவன் தான். இங்கே அந்த மெய் ஒன்று தான். இது நமக்கு ஒரு மாய பிம்பத்தில் கட்டமைத்து தனித்தனியாக தெரிகிறது. இதை நம்ம ஒரு பொருளை சூரியனை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். இறைவன் ஒருத்தன் தான். சூரியனை பார்க்க டெய்லி பார்த்துருவோம் சூரியனை எப்படியும், இல்லையா? வெயிலில் போகும்போது வெயில் நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்கும், சூரியனுன்ற உணர்வு இருக்கும். அது பார்க்கும்போதெல்லாம் இறைவன் ஒருத்தன் தான்ன்றது தெரியணும். சூரியனை பார்த்துட்டு பார்க்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே அது அவனுடைய பொருள் தான், இது பார்ப்பதற்கு வேறாக தெரிகிறது என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் இந்த இடத்துல. ஸோ சூரியனை பார்த்து இதை கற்றுக்கணும். அடுத்து அதற்கு பின்பு விட்டில் பூச்சி சொல்லலாம் இந்த இடத்துல, சரிங்களா? அந்த இறைவன் ஒருத்தன் தான் தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லையா? சூரியனாக இருக்கக்கூடிய இறைவன் ஒருத்தன் தான் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. எப்படியாவது அவனை அடைய வேண்டுமே. அடைவதற்கு என்ன வேணும்? ஒரு குறிக்கோள் வேணும் இந்த இடத்துல. அதான் கடும் சுத்த செய்யணும்னு சொல்லப்படுறது. அந்த குறிக்கோளை எதை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் என்றால் விட்டில் பூச்சியை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். விட்டில் பூச்சி என்ன பண்ணும்? உங்களுக்கு எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே தான் போகும். அது நெருப்பாக இருந்தாலும் சரி, லைட்டாக இருந்தாலும் சரி. லைட்டாக இருந்தால் என்ன பண்ணும்? லைட்டுக்கிட்ட போய் சுற்றிக்கிட்டே இருந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி போயிடும். நெருப்பாக இருந்துச்சுன்னா நெருப்புள்ள போய் விழுந்து செத்து போகும். அதோடைய எண்ணம் என்ன? வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய உடல் அழிந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அது போய் விழுது, இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல விட்டில் பூச்சி, அந்த பூச்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் அடைவது ஒன்றே குறிக்கோள் என்பதை நாம் மனதிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து பாசம் கொஞ்சம் வெளியில் வரும், இல்லையா? நிச்சயமாக வரும். நமக்கு பாசம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லைன்னு சொன்னால் அது பொய் தான், நாம் ஏமாற்றிக்கொள்வது போல தான். சுத்தமான பொய் அது, சாதா பொய் இல்லை, சுத்தமான பொய். அதில் என்ற பாசம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அப்பா அம்மா உறவு முறை என்ற பாசங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த பாசம் என்பது வரும் பொழுது இறைவன் அடைந்தே தீர வேண்டும், விட்டுல் பூச்சி மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டே இருக்கும்போது பாசம் வரும் பொழுது ஒரு இந்த பறவைகளை வந்து வேடனையும் பறவைகளையும் ஞாபகம் வச்சு. வேடன் பறவைகள்னா வேடன் வந்து ஒரு வலை விரிப்பான். வேடன் என்பது அம்பு விட்டு பிடிக்கிறது ஒரு வகை. இந்த வேடன் வந்து உயிரோட பிடிச்சு கொண்டு போய் சந்தையில் விற்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க? ஒரு வலை விரிச்சிக்குவாங்க. வலை விரிச்சிட்டு அதில் பறவைகள்லாம் வந்து உட்காரும், அப்புறம் வலையில் மாட்டிக்கும், அப்புறம் அதை கொண்டு போய் விற்பாங்க. ஸோ என்ன செய்யுமா? ஒரு புறாக்கள் என்ன செய்யுமா? பறந்து வந்து உட்காரும். ஒரு குட்டி புறா, தாய்ப்புறா பறந்துடுச்சுன்னா கூட சரி, குட்டி புறா அந்த வலையில் மாட்டிக்கிச்சுன்னா கூட தாய்ப்புறா என்ன பண்ணுமா? முடிஞ்ச அளவுக்கு அதை அதிலேருந்து விடுவிக்க பார்க்குமா. விடுவிக்காத பட்சத்தில் என்ன பண்ணுமா? வேடன் வந்துட்டான், அந்த இதுக்குள்ளே பிடிக்க போகிறோன்னா அதுவும் சேர்த்து மாட்டிக்குமா அந்த இடத்துல. தாய்ப்பறவை தன்னுடைய குட்டி எங்கே போதோ அங்கே தான் நானும் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அது போகுமா. ஏன்னா அந்த புறாவுக்கு பாசம் இந்த இடத்துல. ஸோ அந்த பாசத்தை தான் அந்த பறவையை பார்க்கும் பொழுதுலாம் அது எவ்வளோ பாசத்தோடு இருக்கிறது. ஸோ பாசம் தான் துன்பத்திற்கு காரணம் அப்படி என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பாசம்ன்றதுனா பின்னாடியே துன்பம்ன்றது இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக எல்லார்கிட்டையும் பாசம் காட்டக்கூடாது என்று சொல்லவில்லை இந்த இடத்துல. இறைவனை அடைவதை குறிக்கோளாக இருக்க வேண்டும். தன்னுடைய கடமைகளை எங்கே சரியாக செய்யணும். முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நமக்கு உண்டான நெருப்பு என்ன செய்யுது? தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுபோல் தனக்கு உண்டான கடமை எதுவோ, அம்மா அப்பாவுக்கு உண்டான கடமையை செய்யணும், குடும்பத்துக்கு உண்டான கடமை செய்யணும். ஆனால் பாசம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. பற்று இருக்கும். பாசம்னா என்ன இந்த இடத்துல? நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேற, கோவம் வருது இல்லையா? இதுதான் பாசம் இந்த இடத்துல. ஸோ அவர்களுக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அது அவர்கள் செய்வார்கள். ஒரு பையன் இருக்கான், ஒரு 20 வயசு பையன்,
இதை தான் செய்யின்னு சொல்லுவோம், அவன் செய்ய மாட்டான், கோபம் வருது. இது பாசம். இறைவன் அவனுக்கு இறைவனால் அவனுக்கு விதிக்கப்பட்டது இது, அதைத்தான் அவன் சிந்திக்கிறான், அதை தான் செய்கிறான்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல கோபம் வராது. ஸோ இதுதான் பாசம் இல்லாமல் இங்கே பார்த்துக்கிறது. இப்போ பாசம் ரொம்ப வந்துடுச்சு இல்லையா, பாசத்தை என்னால் விட முடியல, இது நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலை பார்த்து கற்றுக்கணும் இந்த இடத்துல இல்லையா. கடல் என்ன பண்ணும் இந்த இடத்துல, மழை நீர் வந்தாலும் ஏற்றுக்கும் இல்லையா, கழிவு நீர் வந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளும். இரண்டையும் ஏற்றுக்கொண்டு அது பாட்டுக்கு அமைதியாகத்தான் இருக்கும் இந்த இடத்துல. தன்னுடைய வேலை என்ன, அலையை எடுத்துக்கொண்டு இருப்பதோ தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பாசம் என்பது இருந்தால் நிச்சயமாக அதனால் வரக்கூடிய துன்பங்கள் துன்பத்தை நம்ம அனுபவிக்கக்கூடாது. இந்த இடத்துல அனுபவிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லணும்னா, துன்பப்படக்கூடாதுன்னு சொல்ல வரும். அதே மாதிரி இன்பம் வந்தால், ஒரு குழந்தை இருக்குது, பையனுக்கு குழந்தை பிறந்துச்சு, பேரப்பிள்ளை அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும்போது சந்தோஷத்தோடு என்னுடைய பேரப்பிள்ளைன்னு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. இறைவன் அருள் இது நடக்கணுன்றது விதி. ஏன்னா காலங்காலமாக இதான நடக்குது. குழந்தை பிறக்குது, அப்புறம் பெரிய பையனாராக திருமணம் ஆகுது, அப்புறம் அப்பாவாக ஆகிறாரு, அப்புறம் தாத்தா ஆகிறார், அவர் அப்போ இறந்து போகிறாரு. இது காலங்காலமாக ஒரு ரொட்டீன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எந்த இது நடந்தாலும் இது இறை செயல்ன்ற எண்ணம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்று போலவே வச்சுக்கணும் இந்த இடத்துல. கடல் மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல. எது வந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே தன்னுடைய குழந்தையோ இல்லை அப்பா அம்மாவோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, எந்த செயல் செய்தாலும் அதனால் எந்த பாதிப்பும் அடையாமல் இருக்க வேண்டும். பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இறைவனை நோக்கி பயணத்துக்கு போகலன்னு அர்த்தம். பாதிப்பு வரும், என்ன துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி, இறைவா உன் செயல் என்னை பார்த்துக்கோ, கொஞ்சம் மனசு துன்பப்படுது, வருத்தப்பட விடாமல் பார்த்துக்கோ, வருத்தத்துக்கு காரணம் பாசம், பாசம் இல்லாமல் பார்த்துக்கோ, பற்று இல்லாமல் பார்த்துக்கோ. இந்த பிரார்த்தனையை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ இப்படி ரொம்ப பாசம் இருக்குது, வருத்தம் தான் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்ன பண்ணோம், வளையலை யோசிக்கலாம். பெண்கள் கையில் வளையல் போட்டிருப்பாங்க நிச்சயமாக. 2 வளையல் சேரும்போது என்ன பண்ணோம், ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். வேலை தான் செய்கிறோம் அந்த இடத்துல இல்லையா. துணி துவைக்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்க. ஆனால் என்ன ஆகும், கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 2 வளையல் ஒன்றோட ஒன்று இடிச்சிக்கிட்டு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 2 பொருள் பெறும்போது நிச்சயமாக அங்கே ஒரு சத்தம் வரும். ஸோ இதில் ஒரு சத்தம் வரும்பொழுது, ஸோ பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த ஒரு வளையலை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேரும் பொழுது நிச்சயமாக அங்கே சத்தம் வருகிறது. அதுபோல் நம்மளுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணம் இன்னொன்று மேலே ஆசை வைக்கும்போது, பற்று வைக்கும்போது, இந்த எண்ணமும் அது இன்னொரு பொருளை பார்த்து அது வேற, நம்மளுடைய எண்ணம் வேறன்ற சிந்தனை வருது இல்லையா, ஒன்னோட ஒன்று ஒராசி தான் அந்த இடத்துல இன்பமோ துன்பமோ வருது இந்த இடத்துல. ஸோ ரொம்ப ஆசைப்படுறோம், இதை அனுபவிக்க முடியல இந்த பிறவியில், அதுக்கான சூழ்நிலை இல்லைன்னா அதை அனுபவிக்க நிச்சயமாக இன்னொரு பிறவியை எடுக்க வேண்டியிருக்கும். எதாக இருந்தாலும் சரி, எந்த ஆசை, கார் ஓட்டணும்னு ஒரு ஆசை மனசில் வந்துடுச்சு, எனக்கு வச்சு கார் வாங்கியே ஆகணும்ப்பா அப்படின்னு ஒரு உறுதித்தன்மை மனசுக்குள்ளே வந்துடுச்சுன்னா, இந்த பிறவியில் அதற்கான வினைகள் சூழ்நிலை இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த காரை ஓட்ட இன்னொரு பிறவி எடுக்க வேண்டி இருக்கும். சரிங்களா. அதனால் ஒரு ஆசைக்கு சத்தங்கள்லாம் வரும் பொழுது, இப்போ வலையில் 2 வளையல் போட்டிருக்காங்களே, வேலை செய்வோம், ஒரு வலையை கழட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்குவோம், எவ்வளோ வேலை செஞ்சாலும் சத்தமே வராது அந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ளே இருக்க ஆசைன்றதை தான் கழட்டி வெளில வைக்க ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல. அதற்கு இறைவா எனக்கு ஏற்ற அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடு, ஆசை வருது, பாசம் வருது, இதை தள்ளி வைக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை கொடு அப்படின்ற ஒரு பிரார்த்தனை. இப்படி நம்ம செய்து கொண்டே இருந்தால் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள், கடல், பறவைகள் இல்லையா, சூரியன், பூச்சிகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது தினந்தோறும் இதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நாம் இந்த கர்மயோகத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் இந்த ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைலாம் கர்மயோகம் தான் இப்போது இல்லையா. டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நடுவில் இறைவனை நினச்சிக்கிறோம். இது கர்மயோகம். இந்த கர்மலோகத்தில் நம்ம ஒரு வினாடியும் இது போல் இறைவனை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இறைவனை தேடிக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணும், இது நேரடியாக நம்மை கடும் சுத்த சைவத்திற்கு அழைத்து செல்லும். இந்த வழியை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும், இறைவன் உள்ளிருந்து விதை போல் நமக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பார். அந்த வழியை நாம் மேலும் கடைபிடிக்க, உறுதியான மனதோடு கடைபிடிக்க, விதை போல் இருந்து உதவக்கூடிய இறைவன் மரம் போல் நமக்கு வழிகாட்டுவார். மேலும் மரம் போல் அதை வழிகாட்டக்கூடிய அனைத்து விஷயத்தையும் சரியாக கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய எத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தாலும் அத்தனையும் அழிந்து போகும். ஸோ இந்த பிறவியிலேயே நாம் நிச்சயமாக இறைவனை சென்று அடையலாம். ஸோ இதான் அந்த கடும் சுத்த சைவத்தில் இருக்கக்கூடிய பகுதி 3. ஸோ இதோட என்னுடைய அந்த கருத்துக்கள் நிறைவு பெற்றது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு கேள்விகள், கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள்.
என்ற அளவுக்கு பதில் சொல்கிறோம். சிரேஞ்சி மேடம் இருக்கீங்களா? எல்லாம் மியூட் போட்டு விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மியூட் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது சில அதிசயமான செயல்களை உணர்ந்திருக்கிறேன். என்றால் ராமகிருஷ்ணர் கேன்சரால ரத்தம் ஊற்றணும், தொண்டையால ரத்தம் வலியும். அந்த நேரத்தில் கூட சீடர்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருப்பேன். அதே போல விவேகானந்தர் எல்லாம் ஒரு புத்தகத்தை எடுத்தார் என்று சொன்னால் மனமளந்து தட்டி கொண்டு போக அவருக்கு அவ்வளவு விளக்கிடும். இதெல்லாம் இந்த சுத்த சைவத்தின் செயற்பாடு என்பது இன்றைய தான் நான் உணர்ந்து கொண்டேன். மற்றது நீங்கள் பதி பசு மற்றது உடல்கள் உடல்கள் எல்லாம் அழிஞ்சு போன பிறகு அவர் ஊசாடி கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் இந்த பூலகத்தில் ஊசாடுவதற்குரிய காரணம் என்ன? மக்களுக்காக அவர் சேவை செய்து கொண்டிருக்க வேணுமோ அதே இறைவன் இங்கே விட்டுட்டு இருக்கிறார். அப்படியான சுத்த சேவத்தில் மேம்பட்ட துறவிகளை தான் என்னுடைய கேள்வி. ஓகே, ஸோ நீங்கள் கேட்குறீங்க, ஒரு துறவி இருக்கார், அவர் இறைவனை உணர்ந்துட்டார், அடைஞ்சிட்டாரு, அவர் ஏன் மேற்கொண்டு இங்கு தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்? இதுதான் உங்களுடைய கேள்வி. ஒன்றுமே இல்லை. ஓகே, கைவட்டினே அவருக்கு தெரியாமல் இருக்குது. அப்படியான ஞானிகள் இங்க வாழ்வதற்கு காரணம் என்ன? அதாவது நாம் தான் அவரை ஞானிகள் என்றும் தனிப்பட்ட பெயரால் அழைத்து கொண்டிருக்கிறோம். அவர் தான் இறைவன் ஆயிட்டாரு. நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம் வேண்டும்னு நம்ம கேட்குறாரு இல்லையா? அதுபோல் அவங்க அந்த பவதீதத்தை அடைஞ்சிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடியவர் இறைவன் தான். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடியவர் இறைவன் தான். நீங்கள் நாம் தான் அவரை ஒரு ரூபமாக பார்த்து கொண்டு இருக்கோம். அவங்க அவர் இறைவனாக இருக்கிற பட்சத்தில் இறைவன் தான் ஏமாத்துறாரு. எங்கள் மாயையில் நிறையா ஏன் ஏமாற்றி மாயையில் வச்சுருக்காரு? நம்மளாம் மேற்கொண்டு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் தான் ஒரு ரூபம் எடுத்து இல்லையா? இப்போ அந்த இடத்துல ஒரு ஜோதி வடிவாக ஒன்று இருக்குது. நம்மலாம் போய் நின்று பேசுவோமா? அந்த இடத்துல முடியுமா? ஏதோ ஒரு ரூபம், இறைவனுடைய ரூபம்னா என்ன அது தெரியாது நமக்கு. ஏன்னா ரூபமே இல்லாதவர் தான். ரூபமே இல்லாத ஒரு வெற்றி இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் இங்கே தான் இறைவன் இருக்காரு, நீ என்ன வேணுமோ போய் கேளுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம கேட்போமா? என்ன நம்மளை மனநல பாதிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்களான்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு ரூபம் தேவைப்படுது. ஒன்று உருவமாக தேவைப்படுது, கோயில் இருக்கக்கூடிய சிலை வடிவில் தேவைப்படுது. அப்போ நம்புகிறோம், அங்கே போய் நின்று அவர் முன்னாடி நின்று பாட்டு பாடுறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். இல்லை என்றால் மேற்கொண்ட ஞானிகள் என்ற ஒரு அசையக்கூடிய ஒரு உருவத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். ஸோ அப்போ அசையக்கூடிய உருவம்னா திடீர்னு வானத்துலேருந்து அப்படியே இறங்கி வந்துச்சுன்னா மனுஷனுடைய கற்பனை எப்படி இருக்கும்? உடனே அவனுக்கு தேங்காய் உடைச்சி பூ ஒழிச்சு இதை தான் மனுஷனுடைய எண்ணத்துக்கு போதே தவிர்த்து அவங்க சொல்கிறத யாரும் கேட்கறதில்லை. நீங்கள் எந்த ஞானிகளை எடுத்தாலும் சரி, ஞானிக்கிட்ட போனோம்னாலே அவர் நமக்கு விபூதி கொடுப்பாரா, ஆசீர்வாதம் பண்ணுவாரா, எலுமிச்சம்பழம் கொடுப்பாரா, அருள்வாக்கு சொல்லுவாரா, இதை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களே தவிர்த்து நானும் உன்னை மாதிரி ஆகணும்ப்பா உங்கள்கிட்ட எப்போ நான் வருவேன்னு யாரும் கேட்குறதே இல்லை இந்த இடத்துல இல்லையா? ஸோ மனிதர்களை அதை கேட்க வைப்பதற்கான பயிற்சி முறைகளை கொடுக்க வேண்டும் என்றதுக்காக தான் அவர்களும் சராசரி குழந்தை போல் பிறந்து வளர்ந்து அதற்கான ஞானம் பெற்று அப்புறம் ஞானியாகவே இந்த உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ நாம் தான் அவர்களுக்கு பெயர் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நாம் தான் அதை ஒரு நம்மளுக்காக ஒரு உருவத்தை இறைவனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடி அவர் இறைவன் தான் அந்த இடத்துல. இறைவன் எப்படியோ ரூபம் இல்லாத அந்த இறைவன் ரூபத்தோடு இருக்கிறார். இவர் வேறு அவர் வேறு அல்ல. ஏன்னா இந்த இடத்துல பதி தத்துவம் அல்ல, பசு தத்துவம் அல்ல, ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது இந்த இடத்துல. அவர் ரூபமாக இருக்கிறதுனால அவர் பசு தத்துவத்தில் இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. தத்துவம் தான் அழிந்து விட்டது. அவர்கள் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். சரிங்களா? நல்லது நல்லதுயா. என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கேள்வி, சைவத்தில் இரண்டர கலத்தல் என்று இருக்கிறதா? இல்லை என்றால் இறைவனோடு சேருவது என்பது ஒன்று, இரண்டர கலத்தல் என்பது அடுத்த ஒரு லெவல் என்று நான் நினைக்கிறேன். அது சைவத்தில் அப்படி இரண்டர கலத்தல் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்று அறிய விரும்புகிறேன். உண்மைதான், அதுதான் சாய்ச்சி நிலை. நீங்கள் கேட்குறதே ரெண்டும் வேற வேறையாக கேட்குறீங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் இந்த இடத்துல. இறைவனோடு சேர்தல், இறைவனோட கலத்தல் ரெண்டுமே ஒன்று தானே.
பாலை கொண்டு போய் இன்னொரு பாலோட சேர்த்தீங்க அப்படிங்கன்னா 2 தனித்தனியாகவே இருக்குது அந்த இடத்துல இல்லையா? பால் 2ம் 2.5 கலத்தலும் சொல்ல முடியாது, 2 சேர்த்தலும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சொல்லுங்க ஐயா. இறைவனோட சேர்தல் வந்து யோகம், இறைவனோட கலத்தல் வந்து போகம். சித்தியால வடிவா சொல்லியிருக்கிறார். இல்ல ஓகேயா, அது நீங்கள் சொல்லுது முறைகள் ஐயா, நீங்கள் சொல்லுது முறைகள், நீங்கள் சொல்லுது முறைகள். யோகம் போகம் என்பது அந்த 2 சேர்தல் கலக்கிறதுக்கு முறைகளை நீங்க சொல்றீங்க. நான் சேர்ந்த பிறகு சொல்றேன். இவரோட சேர்ந்தல்னா என்ன? இந்த இடத்துல நான் வேற என்னது இருக்கும், நீ வேற என்னது இருக்கா சேர்ந்தல். இப்ப மாணிக்கவாசகர் இவரோட சேர்ந்துட்டாரு, அதான். ஆமா, இப்ப மாணிக்கவாசகர் எல்லாம் இறைவன் வேற இல்ல, 2 ஒருத்தர் தான். சோ இதுவும் சேர்தல் தான். 2.5 கலத்தல்னாலும் மாணிக்க 2ம் ஒருத்தர் தான். இங்க மாணிக்கவாசகர் என்ற பேரும் இல்லை, அங்க இறைவன், அவ்வளவுதான். அதுதான் சொல்ல வரோம். நல்லது நல்லது. நன்றி. என்னோட ஒருவர் சொன்னால் அது இறைவனோட சேர்ந்தாலும் அந்த இந்த சைவத்தில் இருக்கிற பசுபாசத்தில் அந்த உயிர் வந்து உயிருக்கு அப்பவும் சேர்ந்த பின்னும் ஒரு ஆணவ மலம் ஒரு சிறிது இருக்கும் என்ற மாதிரி அது அந்த மாதிரி ஒரு சைவர ஒரு கருத்தை ஒன்றை கூறினார். அதாவது தான் நான் அதை கேட்டேன். ஆனால் ரமணரும் சொல்லியிருக்கிறார், வேண்டற கலத்தல் என்றால் முழுதாக கலத்தல் என்று. இனி சரவணனுடைய கருத்து மாதிரி தான் ரமண மகர்ஷியும் சொல்லியிருக்கிறார். அப்போ 2 விதமான கருத்து இருக்கிறபடியால் நான் அதை கேட்டேன் ஐயா. இல்லை, அது நம் புரிந்து கொள்வதில் தான் இருக்குமா. நீங்கள் வந்து எப்போ பசு தத்துவம் பதி தத்துவமும் தனியாக இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே அந்த இடத்துல சாயுட்ச நிலை இல்லை, 2.5 கலத்தல் இல்லை, இன்னும் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நம்ம கடும் சுத்த சேவத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னோம் இல்லையா? முதல் படி எடுத்தோடனே ஒரு வினாடியில் இறைவனோட கலத்தில் ஒரு வினாடியாக முதல் மாயை நீங்கணும், கர்மா நீங்கணும், வினைகள் நீங்கணும், பிறவிகள் நீங்கணும், இப்படி ஒன்றொன்றா நீங்கள் இறுதியாக இருக்கக்கூடிய நிலை தான் 2.5 கலத்தல் நிலை. அப்போ அந்த 2.5 கலத்தல் நிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதி தனியாகவும் பசு தனியாகவும் இருக்கக்கூடிய நிலை. அப்பொழுதும் இந்த சாதகத்தை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். கடும் சுத்த சேவத்தில் என்னென்னலாம் செய்யணும்னு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க. எப்பொழுது அந்த தத்துவம் 2ம் அழிந்து போகிறதோ அப்போ அது நிச்சயமாக நடக்கும். அது இதுவும் உண்மை, அதுவும் உண்மை. நீங்கள் சொல்வது ஒரு படி முன்னாடி இருக்கக்கூடியது, அடுத்த இறுதி நிலை தான் 2.5 கலத்தல் நிலை. அதற்கு ஒருபடி கீழாக இருக்க நிலை தான் அந்த பதி பசு தத்துவம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலை. அம்மா கேட்டால் இந்த முத்தி நிலையில வந்து ஆணவம் இருக்கும் என்றது உண்மை இருக்கிறம்மா. மதா சொல்றது இல்லை, அது சைவ சித்தாந்த வடிவாய் சொல்லுதோ முத்தி நிலை ஆணவம் இருக்கும், ஆனால் அது செயலற்று இருக்கும். அது ஆணவம் எப்போதும் உயிரோட சேர்ந்திருக்கான். அப்படியே அதுக்கு சகச மலம் என்று சொல்லுவோம், மூலமலம் என்று சொல்லுவோம். உயிரோடு எப்பவும் ஆணவம் முட்டிக்கொண்டே இருக்கும், முத்தியிலே முட்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த முத்தி நிலையில அதே சக்தி இழந்து இருக்கும். அது மட்டும் கொடுக்கணும். எங்களுக்கு மீண்டும் சில வேளை வரலாம், எங்களுக்கு மல வாசனை என்று சொல்லுவாங்க. எங்களுக்கு பல பல எண்ணங்கள் வரும்போது அந்த ஆணவம் கொஞ்சம் தலையெடுக்க ஆரம்பிக்கும். அப்போதுதான் இங்கே சரவணன் சொன்னது போல அந்த பிரார்த்தனை திருவாய்ந்தளத்தை ஓதிக்கொண்டு இருக்கும் போது அது அப்படியே திரும்பி அடங்கிப்போம். அப்போ முத்தி நிலையிலையும் எங்களுக்கு ஆணவம் இருக்கும். அது ஒருவர் சொன்ன இல்லாம அது சைவ சித்தாந்தத்து எல்லா நூறுதான் தான் சொல்லுது. ஆணவம் இருக்கும் ஐயா. அதுதான் வந்து சைவ சித்தாந்தத்துல வந்து செயலற்ற இருக்கிற தன்மைக்கு தான் வருத்த வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கைவழ்வாங்க. 2.5 கலத்தல் கலந்தாலுமே வந்து நமக்கு இறைவனோட எந்த நிலையிலுமே ஒன்னா இருக்க முடியாது. இறைவன் தான் பரசிவன்கிறது வந்து அவருக்கு யாருமே கிடையாது. அதனால வந்து நம்ம இறைவனோட கலந்தாலும் ஒரு வகையிலாவது நம்ம இறைவனை விட்டு வேறுபட்டுட்டாங்க. இறைவனோட 100% நம்ம வந்து இறைவனாக முடியாது. அதுதான் வந்து ஐயா அது வந்து சைவத்தில் இல்லைங்க, அது கொஞ்சம் மாற்று கருத்து உண்டு. நீங்கள் அப்படி இல்லை சேரவே முடியாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணிக்கணும். நான் சேர முடியாதுன்னு சொல்லல. சேர்ந்த பிறகு குணத்தால நம்ம வந்து இறைவனை ஒட்டி இருக்க முடியாது. இறைவனுடைய குணம் நமக்கு வராது. இறைவன் வந்து நிச்சயமானவர். அவர் வந்து அவர் கொடுக்குற கேப்பபிலிட்டி, இந்த கெப்பாசிட்டி எல்லாம் சொல்றாங்க, அது சொல்ல வராது. அந்த குணத்தால நம்ம வந்து என்னைக்குமே இல்லை. அதாங்கய்யா, நீங்கள் சொல்கிற கருத்து பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால தான் நான் நீங்கள் சொல்லும் பொழுதே நான் அதுக்கு இது பண்ணேன். நான் சைவ சித்தாந்தத்தில் அது சொல்லப்படுற கருத்துக்கள் வேறு.
அதை நீங்கள் புரிந்து கொண்ட விதம் வேறாகத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஸோ நம்ம எப்போ முக்தி, அதாவது அந்த நிலையை போகும்போது நம்மளை தனியாக அவருக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்குவார், இதுதான் முக்தி, சதாசுவர்களும் அங்கே இருப்போம் போல் அப்படின்னு நீங்கள் அந்த பொருளை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அது அப்படி இல்லை, சரிங்களா? நீங்கள் அந்த ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த சுந்தரருடைய வரலாறுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எங்கே இருந்தார் அந்த இடத்துல? இறைவனோட தான் இருந்தார். இப்போ கடைசியில் நீங்கள் அந்த ஔவையார் இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? உடம்போடு அங்கே சென்றாங்க. சரி, திருமலர்லாம் உடம்போடு அங்கே சென்றவங்க தான் இல்லைங்களா? இப்போ அவங்களாம் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் இரண்டரை கலந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த இடத்துல. ஏன்னா இரண்டரை கலந்து விட்டார்கள் என்றால், இப்போ திருமூலர் அப்படின்ற ஒரு பெயரால் இப்போ நம்ம தனியாக வச்சு வழிபட்டுக்கிட்டு வரோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல கோயிலை வச்சு வழிபட்டுக்கிட்டு வரோம் இல்லையா? அவர் இரண்டரை கலந்துட்டாருன்னா அப்போ இங்கே எப்படி வருவார் அவர் இல்லைங்களா? ஔவையாரை வச்சு, ஔவையார் சில கோயில்கள்லாம் இருக்குது, சுந்தரருக்கெலாம் அவருக்கு மாணிக்க வாசகர் எல்லாருக்குமே நமக்கு ரூபம் வச்சு வழிபட்டுட்டு வரோம். மாணிக்க வாசகரே அப்படின்னு அவருடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மாணிக்கேஸ்வரர் வந்து இங்கே அருள் செய்கிறார் இந்த இடத்துல இல்லையா? அப்போ அந்த இடத்துல தான் அவர்கள் வந்து தனிப்பட்டு நிற்கிறார்கள் அந்த இடத்துல. நீங்கள் இரண்டரை கலந்து விட்டார்களா? இரண்டரை கலந்து விட்டால் நிச்சயமாக கலப்பவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் நீ வேறு என்னது இருக்கும், நான் வேறு பாவாது இருக்கும்னா, அந்த இறைவன் என்ன தன்மையோட என்ன குணத்தோடு இருக்கிறாரோ அதே குணத்தை இங்கு பெறலாம் என்று சொல்கிறதா திருமந்திரத்தை தெளிவாக சொல்லுது. சைவ சித்தாந்தம் மட்டுமல்ல, அதில் இருக்க கருத்துக்கள் இறுதியாக இருக்கக்கூடிய முக்தியிலே வந்து பார்த்திங்கன்னா பல முக்திகள் சொல்லுது. அப்புறம் முக்தி, இன்னும் நிறையா முக்தி சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். ஸோ பல வகையான முக்திகள் இருக்குது. இதில் ஒரு முக்தி இரண்டரை கலத்தல் தான். அப்போ தனிப்பட்ட பெயரால் அழைக்கிறதே இல்லை. இறைவன் என்ன குணம் எப்படி அகண்டு விரிஞ்சு இருக்கிறாரோ அதே தான் இந்த தன்மையை பெற்றார். ஒரு கடல் நீரில் போய் நீங்கள் தனியாக இருக்க ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை பிரித்து எடுக்க முடியுமா? கடல் என்ன உப்பு தன்மையோடு இருக்கும் அந்த தன்மையை இந்த நீரும் பெற்று விடுகிறது இல்லையா? அதைத்தான் நீங்கள் இறைவன் நம்ம தனியாக ஒரு கிளாஸில் இருக்க தண்ணி மாதிரி இருக்கும், நாமும் கடல் நீர் போல் பரிசுத்தமானது மாதிரி நம்மளை அந்த கடல் நீரை ஊற்றுறாரு. எப்போ ஊற்றுறோமோ அப்போ தனிப்பட்ட பெயரால் தான் அழைக்கப்பட மாட்டோம். இறைவனுடைய குணங்களை நிச்சயமாக பெறுவோம் இந்த இடத்துல. இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதுவும் உண்டு, அதுவும் உண்டு. நீங்கள் சொல்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை, நிச்சயமாக உண்டு. ஆனால் அது மட்டும்தான் உண்டுன்றது தவறான கருத்தாக போயிடும். நீங்கள் சொல்கிற கருத்தில் மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர், திருமூலர் பல சித்தர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட மேலே இறைவனோடு தான் இருக்காங்க இல்லைங்களா? ஆனால் அவங்க இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். இறைவனுடைய முழு தன்மையோடு அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் கூப்பிடும்போது வராங்க இல்லையா இந்த இடத்துல. திருமாலை நம்ம மூவகை சீவ வர்க்கத்தில் சொல்லப்படும் இந்த இடத்துல 10 வகையாக பிரித்து வச்சுருப்பார் இந்த இடத்துல. ஸோ திருமாலுக்கே இந்த இதுன்னு சொல்லுவார். இறைவன்றது அடுத்த அடியில் இருக்கவங்க கூடிய 5 இருக்காங்க இந்த இடத்துல. அவர்களுக்கே வந்து அந்த ஒரு பற்று இருக்குன்னு சொல்லுவார். என்ன பற்று இல்லை, இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. திருமால் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தன் கூப்பிட்டோன்னே உடனே திரும்பி அருள் செய்ய வரார் இல்லையா? ஒரு முதல்ல வந்து கத்துச்சு இல்லையா, யானை வந்து கத்துச்சு இல்லையா, பெருமாளே என்னை காப்பாற்றணும் போது உடனே வந்தார். இப்போ திருமால்னு கூடும்போது திரும்பி பார்க்குறாரு, தனிப்பட்ட பேரால் அழைக்கப்படுறாரு இல்லையா? அந்த இடத்துல ஒரு சின்ன மலம் ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ இவர்கள் எல்லாருமே நீங்கள் சொன்ன இதால் அழைக்கப்படுவாங்க அந்த இடத்துல, சரிங்களா? ஆனால் இறைவனோட இளண்டரை கலப்பதும் நிச்சயமாக உறுதியாக உண்டு. அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. நன்றி சிறுவன். நல்லதுமா. நீரோடு நீர் கலந்த தன்மை ஆகினார். அதேதான் ஒரு பாட்டு. அதேதான் அதே கடல் நீராக இருக்கலாம், எந்த நீராக இருக்கலாம், தண்ணியோடு தண்ணி பிரிச்சு எடுக்க இயலாது. இறைவனும் நீங்களும் ஒன்று என்ற நிலைதான் அது அத்துக்கிறோம். நாங்கள் எங்களுடைய தேவைக்காக அவர்களை இறைவனாக பாவிச்சு வணங்குறோம். அது தவறு இல்லை. ஒரு பூஜை செய்கிறோம், நாங்கள் இறைவனாக காண்கிறோம், தனிப்பட்ட வகையில் காண்கிறோம். அதே பிள்ளை என்று சொல்லிடாது. இப்படி நாங்கள் இறைவனாக ஐக்கியப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் 5 வழியில் செய்ய மாட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். வேறு கருத்துக்கள்? அந்த விதமா இப்படி கேள்விகளை கேட்கறது, விளக்கப்படுறது மிக எங்களுக்கு நாங்கள் ஏதோ எங்களை செய்யறது மற்றவங்களுக்கு அது பிரயோஜனப்படுறதா உணரக்கூடியதா இருக்கிறது. இதெல்லாம் விளக்கத்தை கேட்கறது சந்தோஷம். என்னையா சைவ சித்தாந்தம் பேச ஆரம்பிக்க நிறைய பேசினாங்க, நிறைய சந்தேகங்கள் எல்லாம் உண்டு. அது தெளியணும் ஐயா, சந்தேகம் வரணும், சந்தேகம் தெளிய வேணும். அதான் சரணம் சொன்னது என்று கேட்டால் சந்தேகம் இருக்கும். சந்தேகத்தை தெளியணும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? மன உறுதிப்பாடுன்னு சொன்னால் முதல்ல அந்த மன உறுதிப்பாடு இருக்கும் என்று சொன்னால், அதை அறியக்கூடிய ஆர்வம் இருக்கும் என்றால், அதை பற்றிய வடிவாக யோசித்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்றால் தெளிவர். அதான் நீ சைவத்தான் சொல்லுதல்ல, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், கூடல் கூட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. என்ன
ஒரு விஷயத்தை அறிஞ்சு அதை பற்றி ஒரு விவத்தை யோசிச்சு பார்த்து அதில் ஒரு தெளிவை உண்டாக்கி கொண்டிருக்கும் போது இவர்களுடைய செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்ப நிலை உருவாகும். சரியா? நன்றி. நல்லது. வேறு ஏதேனும் கேள்விகள் கருத்துக்கள்? சரி மேடம், கொஞ்சம் யாரோ டிவி சத்தம் பின்னாடி ஒரு மயில் வாகனையா விடுதுன்னு நினைக்கிறேன். அவர் இல்லை, ஆனால் ஏதோ சத்தம் கேட்குது. அவரை கொஞ்சம் மீட்டில் போடுங்களேன். இல்லை இப்போ இல்லை, அந்த சத்தம் வரல பாருங்க. இப்போ டிவி சத்தம் வரல. இப்போ ஓகே. எங்களுக்கு ஐயா 2 விஷயம் நடக்குது. ஒன்று சைவ புலவர் பௌத்த நடந்து கொண்டிருக்குது, ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்குது, எங்களுடைய நேரத்தில் நடந்து கொண்டிருக்குது. 2 எங்களுக்கு தேவை. அப்போ நான் அதை மெல்லவா போட்டுட்டு கேட்டு கொண்டிருக்கிறேன். இங்கே எங்களை கருத்தையும் பார்த்துக்கிட்டேன். சில வேலை டிஸ்டர்ப் ஆகும் தெரியல. நம்மளுக்கு அதை சத்தத்தை மிக குறைச்சிட்டு இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நல்லது. அவ்வளோ யாரும் பேசுகிறாங்க. நேற்றைய மாயில தொடர்ச்சியை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஐயா 2 பேச்சையும் ஒரே நேரத்தில் கேட்டீங்களா? அப்போ என்னையா 2 பேச்சையும் ஒரே நேரத்தில் கேட்டீங்களா? அப்படிதான் தொடர்ந்து செய்யறேன். அப்படித்தான் தொடர்ந்து செய்யறேன். நேற்று அப்படித்தான். ஓகே ஓகே. சைவத்துல முதலாவது 2வது பக்தி ஸ்டார்டா தவற திருப்பி அதை என்ன சொல்லி கேட்டு நீங்கள் சரவணா, நீங்கள் அதுக்கு பொறுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களோ? எளிமையாக ஒரு 5 நிமிஷத்தில் சொல்கிறாந்தா சொல்லி முடிச்சலாம். ஒன்றும் சிக்கல் இல்லை. எளிமையாக ஒரு சுருக்கமாக சொல்லணும்னு சொல்லி முடியும். ஏன்னா விரிவாக நம்ம யூடியூப்ல இருக்கிறதுனால ஒரு சிக்கலும் இல்லை. ஸோ விருப்பப்படும் மக்கள் யாராவது விருப்பமானாக்கள் அதை தொடர்ந்து கேட்டால் நல்லா. இந்த டாக்டர் வராவுடைய மிக்க நன்றி வழக்கமான. இந்த டாக்டர் ஒரு இடத்துல இருக்கிற அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் சரிப்பட்டு வர இல்லையா? அமைந்து கொள்வதில் தாமதம் அல்லது வர மாட்டேன். ஆனாலே நாங்கள் அவர்கிட்ட ஒரு ரெக்கார்டிங்கா போடலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லலாம். ரெக்கார்டிங் போட போறீங்களா, ரெக்கார்டிங் கேட்க போறீங்களா, அல்லது நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்க போறீங்களா என்றதை நீங்களே மாறுங்க. ஓகே, நான் 3 வகையான கருத்துக்கள் சொல்றீங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சரவண நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து போட்டு மற்றது செய்வோம். சரிதானே? ஆமா. கேள்விகள் இல்லாத பட்சத்தில், அந்த கேள்விகள் இல்லாத பட்சத்தில் வணக்கம். நான் எதிரியமாக வைக்கிறேன். சொல்லுங்க. அந்த விரிவான சிவத்தை பற்றி சொல்லி சைவம் எப்படி நாங்கள் வைக்கிறோம், சைவம் அந்த இதை 3வது இந்த விளக்கமா சொல்லி இருக்கிறியா. வாழ்த்துக்கள். நிறைய வந்து சொல்லும் கோதிரமாகவும் எங்களுக்கு சிவரஞ்சனியமான ஆன்மீகத்தின் மேலும் வீடும் கலந்து வந்தது எங்களுக்கு நன்றி. 35வது வெள்ளி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகுதி ஊத்தி கொண்டிருக்கிறோம். சிறுக்கு சிறுவத்தால ஆகுதியை கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி அம்மா. சைவத்தை பற்றி எங்களுக்கு எங்களுடைய சரவணன் நிறைய விஷயத்தை சொல்லுகிறார். சைவம் வந்து 4 விதமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி பார்த்தோம் நாங்கள். அது சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம். இந்த 3 விஷயத்தையும் ஏற்கனவே ஒரு வழியாக வழங்கப்படுத்தி விட்டால் அந்த விஷயங்கள் தேவை என்றால் நான் யூடியூப்பில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதை பார்க்கலாம். இன்றைக்கு அவர் சொன்ன விஷயம் வந்து கடுஞ்சுத்த சைவம். இது 5 மந்திரங்களில் திருமுறை சொல்லியிருக்கிறார். கடுஞ்சுத்த சைவம் என்பது 1438 தொடக்கம் 1442 வரை உள்ள மந்திரம். இந்த மந்திரத்தை பார்த்தோம் என்றால் அதனுடைய சாராம்சத்தை வலிவாக எங்களுக்கு விளக்கி தந்திருக்கிறார் சரவணன் அவர்கள். அந்த மந்திரத்தை பொறுத்தவரையில் கடுஞ்சுத்த சைவம் என்பது அவர் சொன்ன அந்த சுருக்கம், திருமுறை சொன்ன சுருக்கத்தான் சொல்லியிருக்கிறார். புறவேடங்களில் நாங்கள் நாட்டம் கொள்ளாது இருத்தல். புறவேடம் என்றது விபூதி, உருத்திராட்டம், மற்ற காவி உடை, அப்படி எல்லாத்தையும் விட்ட நிலை. அது ஒரு மேலான நிலை. கடுஞ்சுத்த சமயம் என்றது ஒரு கட்டுப்பாடான நிலை, கடுமையான நிலை, ஒரு உறுதிப்பாடான நிலை. விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை நாங்கள்
செயல்படுத்துகின்ற என்ற வடிவாக சொல்லியிருக்கிறார். அந்த உறுதிப்பாடு மன கட்டுப்பாட்டோட செய்தது. சரியோ, அதுக்கு தான் உபநிட கதையை வழியாக சொன்னார். இந்த குருசீடன் கதை, ஒரு ஒரு சீடன் குருவை சேர்ந்துட்டு அவர் சொல்றதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. அவர் சொல்றது சரியோ பிள்ளையோ, சரியா, தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த விதிமுறையை கட்டுப்பாடாக கடுமையாக கடைப்பிடித்தார். அவரை பிச்சை எடுத்து சாப்பிடு சொன்னால் பிச்சை எடுத்து கொடுக்குறார், அதிலே சாப்பிட்றார். பிறகு நீ அதை சாப்பிடாத சொன்னா சாப்பிடாம விடுறார். சரியோ, பிறகு என்ன சொல்ற, அப்படி இருந்தாலும் கூட அவர் அந்த உடம்பு நல்லா வச்சிருக்கும் போது அவர் கேட்கிறார், உனக்கு ஏன் என்ன நீ இப்படி சாப்பிடாம இருந்து நீ வருகிறான்னு சொல்ல, அவர் இன்னொருக்கா சொல்லுறார், அது நான் வேற ஒரு இதில் வாய்ச்சேன்னா அவர் பால் குடிச்சாருன்னு சொல்லி, நான் அந்த பிச்சை எடுத்து சாப்பிட இல்லை, பசுவெல்லாம் பாலை கறந்து குடிச்சேன்னு சொன்னார். அடா பாவி, பசு கண்டு குடிக்க வச்ச பாலை நீ குடிக்கிறேன்னு சொல்லி கூட அதையும் குடியாமன்னு சொல்றார், அதையும் குடிக்காம வர்றார். ஆனால் திரும்பவும் பார்க்குறார், அவரே உடம்புல எந்த விதமான தளர்ச்சியும் இல்லை. நீ என்ன செய்கிறாய், நான் அந்த கண்டு கூட்டி குடித்து விட்டு அந்த இதில் வந்து நுரையை சாப்பிடணும்னு சொல்லி அது கூடனே சாப்பிடாதே. அப்போ அதையும் சாப்பிடல. அதுக்கப்புறம் இந்த இலை குலைகளை சாப்பிட பிடிக்கிறார், மரக்கரையை சாப்பிட்டது அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த நஞ்சு வந்ததும் அவரை கண்டறியாமல் போனதும் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்ததும் வெளியிடாமல் போனதும் சிவன் வந்ததும் தன்னோட வாழ்ந்து கூப்பிட்டதும் படி சொன்னார். அந்த உறுதிப்பாடு அவரை வந்து சிவன் கூப்பிட்ட கூட போயில்லை. ஏன்னா குருவோட அனுமதி வேணும், குருவோட அந்த உபதேசம் இல்லாமல் தான் எந்த காரியத்தையும் செய்வதில்லை என்ற கடுமையான அந்த உறுதிப்பாட்டை பற்றியே சொல்லியிருக்கார். அந்த உங்களோட கதை மூலம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியோ, அப்ப குருவோட சேர்ந்திருந்தால் குரு சொல்ற விஷயத்துல அவரை நாங்கள் அதை சரியாக கடுமையாக மிக இறுக்கமாக கடைப்பிடிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். அது ஒரு விஷயத்தை சொன்னார். மற்றதே அந்த குரு வந்து அந்த ஒரு பக்குவம் அடைந்தார் செய்யும்போது அந்த குருவோட உபதேசம் எப்பவும் சீடனுக்கு அந்த பக்குவ நிலையை பார்த்து தான் கொடுப்பார். அப்ப இவன் பக்குவம் அடைஞ்சிட்டான் என்று சொல்லி போட்டுத்தான் அவர் இவனோட போய் சொல்லி அந்த கிரேட்டை அனுமதி கொடுக்குறார். அவர் அங்கே போறார். அப்ப அந்த கடுமையாக இந்த பழைய நிலைக்கு வந்து உறுதியாக இருந்து அதை இறுக்கமாக கடைபிடிக்கிறதா கடுஞ்சுத்த சைவ மன்றத்திற்கு ஒரு உதாரணம் வந்திருக்கிறார். அது உதாரணமா அப்ப கலியநாயனார் பிறலாண்ட கதிரி இவன் அப்பா நாராயணன் அவன் சொல்ல 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 அவன் சொல்ல இல்லைன்னு சரியோ, அவர் சிவண்ட நாமத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தந்த நாமத்தை சொல்ல 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 சரியா, தந்த நாமத்தை சொல்லாமல் அந்த நாராயண நாமத்தை சொல்லி வந்தார். அவர் எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் அவரால் விடாப்படியாண்டு செய்தார். ஆனபடியா அவருக்கு அருள் கிடைச்சது தெரியும் எங்களுக்கு. அதை விட நிறைய கதைகள் இருக்கிறது. திருத்தொண்டர், அறிவாட்ட நாயனார், பிள்ளையாங்குடி மாறினார், இப்போ நிறைய கதையை நாங்கள் பார்க்கலாம் பெரிய புராணத்தில். மற்றது இங்கே தான் புறவேடங்கள் இல்லாமல் இருக்கணும். புறவேடங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை, இது சொல்லப்பட்ட விஷயம். அப்போ அந்த இறைவன் வந்து அந்த பிகிரன் என்ற கதையை சொன்னார். பிகிரன் என்றது உலக நீதியை கடந்தவன். திருஞான சம்பந்தம் சொல்றார், பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் என்கிற பரன் சொன்னவர். திரும்ப சொல்றார், பொத்தலர் குழலியோடு விஷயத்தினருக்கும் குடமாய வேட விகிர்தன். விகிர்தன் வந்து பலவிதமான தன்மையா இருப்பார். உலகிலோடு சம்மந்தப்படாமல் உலக மக்களுக்கு அருள் செய்யறதுக்காக அந்த வடிவங்களை எடுப்பார்னு சொல்லி அடுத்தது சொல்லியிருந்த பஞ்ச கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த கோஷங்கள் உடம்புகளோட தன்மை, இந்த உணர்வுகளை விட்டு இறை உணர்வு தேவை, இந்த உடலில் இருக்கிறத பற்றி விட வேணும். அது ஒரு கடுமையான ஒரு முயற்சியான அந்த முயற்சியிலிருந்து நாங்கள் ஒரு கடுமையாக கடைப்பிடிக்கும் போது அது இறைவனடையக்கூடியதாக இருக்கும். இதுக்குத்தான் பல வருஷம் இந்த கதை வந்து இந்த சதாசிவ பிரமேந்திரன் அவர் வந்து கடுஞ்சுத்த நிலையில் இருந்தவர். அவருக்கு நிர்வாணமாக அந்த வீதி வழியே போனார். அதை குமாரிகள்லாம் வந்து பார்க்கும்போது ரச்சரிக்கா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரியதாக இருக்குது. அவர் இந்த இங்கே வரவனது அதை போகணும் ஆடைய கொடுத்துட்டு போகணும்னு சொன்னால் அவர் கேட்கல. அவருக்கு அதில் உடம்புல பத்து இல்லை. நிர்வாணம் என்றால் என்ன ஒன்றும் இல்லைன்னு உடம்போட போகிறது. அவருக்கு அதில் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இவர் எப்படி போகிறாரே சொல்ல கேட்கலன்னு இருக்கும். கையை வெட்டின கதையை சொன்னால் கையை வெட்டினாலும் கூட அவருக்கு அந்த வெட்டின தெரியல. அவர் இந்த உறுதியான நிலையில் இருக்கும்போது அவருக்கு இந்த உலக நாட்டங்கள் வராது, மற்ற அவர் என்னோட வராது. அதாவது அந்த அந்த ஆற்றலாக கையோட்டப்பட்ட கதையை சொன்னார். அது அந்த கடுமையான நிலையை அங்கே சொல்லப்படுது சொல்லியிருந்தார். அடுத்தது முக்கியமான விஷயங்கள், இந்த இருள் நீங்கி ஒளி வந்தால் அது ஆணவம் கண்மமாய் என்று அந்த பாசங்கள் நீங்கும். அப்போது எங்களுக்கு இறை மூலமாக ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும் போது இறைதான் இந்த இவற்றை நீக்க வேண்டும் என்றது அது கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு உதாரணமாக சொன்னால் ஆலயத்தில் கோயிலில் பூஜை நடக்குது.
ஐயர் வந்து அந்த திரையை நீக்கிறார். அப்ப திரை வந்து மறைப்பு, அந்த ஆணவம், அந்த அறிவுமயக்குது. திரையை வெளியே விட்டு இழக்கும் போது இறைவனை காணுதான், ஒளிமயமாக காணுதான். அப்போ இறைவன் அருள் கிடைக்குது, ஞானம் கிடைக்குது. அப்ப இந்த இருளாக நீங்க வேணும், அதுக்குரிய முயற்சியை நாங்கள் செய்வோம்னு சொல்றார். அப்ப இறைவன் உள்ள இடம் வந்து இருள் இல்லாத இடம், ஒளிமை இந்த இடம், அதாவது காலம் கடந்த இடம், தத்துவம் கடந்த இடம் என்று சொல்லி பலவிதமாக இறைவன் உள்ள இடங்களை சொல்கிறார். அப்ப இந்த கடை சைவ சித்த சைவத்தை எப்படி கடைப்பிடித்தல் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு நிறைய விடயம் தந்திருக்கிறார். இறைத்தன்மை, இறை எப்படிப்பட்டவன் உணர வேண்டும். இறைவன் வியாபகமானவன், எங்க மாதிரி இருக்கிறான், எல்லாம் செய்ய வல்லவன், 8 குணங்களையும் பற்றி அறிந்தால் இறைவன் தன்மை அறியலாம். இந்த ஆகாயத்தன்மை, இறைவன் ஆகாயமயமாக இருக்கிறான், பரவழியாக இருக்கிறான், சித்தாசி பெருவழியாக இருக்கிறான். அப்போ இறைவன் ஒரு பரந்த விரிந்த அகர்ந்த என்று இருக்கிறார் என்று அறிய வேண்டும். மற்றது காற்றுத்தன்மை, காற்று வந்து எதிலும் ஒட்டிக்கொள்ளாத தன்மை, பற்றில்லாத நிலை எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறார். பற்றற்ற நிலை தான் எங்களுக்கு இந்த கடை சித்தத்தை பின்பற்றக்கூடிய தன்மையை தருவது. இப்போ நெருப்பு என்றது இருக்கிற தன்மை இருக்கிறது. அதே எங்களுக்கு இதையும் வந்து நாங்கள் கவலைப்படாமல் எல்லாத்தையும் சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நன்மை தீமை சரியோ தீமை செய்யக்கூடாது என்ற நிலையை அதை இருக்கிறதுல எடுத்து காட்டுவது. நீர், நீர் என்பது கலங்கின நீர், அது தெளிவாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். அதே போலதான் எங்களிடம் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும். மன தூய்மை இதுதான் மிக முக்கியமானது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும், 6 பகைகளை, உள்பகைகளை வெல்ல வேண்டும் என்று சொல்லி காம, குரோத, மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிற இந்த 6 பகைகளையே நீக்க வேண்டும். அப்போ மனம் தூய்மையாக நீரப்பதற்கு இருந்தார். மண் வந்து ஒரு பொறுமை, நாங்கள் எந்த விஷயத்திலையும் வந்து அந்தரப்படாமல் ஆத்திரப்படாமல் மிக பொறுமையாக இருக்க வேண்டும். அப்போ இப்படிதான் சொல்லுவார்கள், திருவள்ளுவர் சொல்லிக்கிறார், ஆழ்வாரை தாங்க நிலம் போல சொல்றார். அதை உழவுதான் நாங்கள் துன்பப்படுத்தினாலும் இந்த நிலம் பொறுமையாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு யாரும் துன்பப்படுத்தினாலும் நாங்கள் அதை பொறுமையோடு சகித்துக் கொண்டால் எங்களுக்கு அந்த மன உறுதி ஏற்படும் சொல்லியிருக்கிறார். இப்போ இறைவன் வந்து ஒருவன் தான், சூரியன் ஒன்று என்ற நிலையில் கண்ணாடியை வைத்து பார்க்கும்போது அல்லது பல நீர்நிலையை பார்க்கும்போது பல இடங்கள்ல இந்த சூரியன் தெளிவாக இருக்கும். ஆனால் சூரியன் ஒன்று தான். நாங்கள் பலவிதமாக பார்க்கிறோம். இறைவனை நாங்கள் பலவிதமான வடிவத்தை வழிபட்டாலும் அவன் ஒருவன் தான் என்ற கருத்தை இங்கே சொல்லுகின்றார். அது எங்களுக்கு ஒரு 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 குறிக்கோள் இருக்க வேண்டும். இறைவனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள், முக்தி அடைய வேண்டிய குறிக்கோள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதுக்கு எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், அதே போல இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் போகலாம். அது இந்த பறவைகளை பிடிக்கிறது, வலை வீசி போட்டதுக்கு போகல, அந்த புறா குஞ்சுவா இந்த பெரிய புறா காப்பாற்றும் போது அதுக்கு அந்த பாசம் இருக்கிறபடியா தப்ப முடியாமல் போயிட்டா. பாசம் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு விடுதலை இல்லை என்ற கதை சொல்லியிருந்தார். அது பிரார்த்தனை முக்கியமானது. இறைவனை அடைவதற்கு மிக முக்கியமான பிரார்த்தனை. பஞ்சபுராணங்களை ஓதுதல் அல்லது திருமுறை ஓதுதல் அல்லது மிக முக்கியமாக இறைவனுடைய திருவைந்தளத்தை ஓதுதல் அது முக்கியமானது. கைவ சித்தாந்த சுரேஸ்வரர்கள் முக்கியமானது. மற்றது எங்களுக்கு ஒரு பக்குவ நிலை ஏற்பட வேண்டும். பக்குவம் என்றால் எங்களுக்கு எதிலேயும் அதிக நாட்டம் இல்லாத ஒரு ஒரு முதிர்வு நிலை, ஒரு எல்லாத்திலையும் ஒரு செழிப்பான நிலை இருக்க வேண்டும், பக்குவ நிலை இருக்க வேண்டும். மற்றது கர்மலோகத்தை செய்தாலும் கூட, கர்மயோகத்தை இருந்தாலும் கூட அந்த செயல் நேரத்தில் இறை சிந்தனையோடு செய்ய வேண்டும். இறை சிந்தனையோடு செய்தால் எந்த காரியத்தையும் நாங்கள் உலகில் ஈடுபட்டு இருக்கிற அந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் இறை சிந்தனையோடு செய்தால் எங்களுக்கு என்ன செய்தது, எங்களுக்கு இறை அருள் கிடைக்கும். இந்த கடைசித்த சைவத்தை கடைப்பிடிக்கிற ஒரு நிலை ஏற்படும். அப்படி கடைப்பிடித்தால் எங்களுக்கு மேலும் பிறவி இல்லை. இறைவனோட 2.5 கலக்கு அம்மா சொன்னது போல 2.5 கலக்கின்ற முக்தி நிலை, பத்திவித முக்தி நிலை, பரமுக்தி நிலை அப்படிங்களுக்கு கிடைக்கும். பேரின்ப நிலை, வீடு பேறு கிடைக்கும். இந்த கதை மிக அருமையாக சொல்லியிருந்தார். மிக இலவான தமிழில் சரியா தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை பல உதாரணங்கள் மூலமாக மிக சிறப்பாக சொல்லியிருந்தார். எங்களுக்கெல்லாம் நல்லா விளங்கி இருக்கிறது என்று கூறி அவருக்கு எங்களுடைய மகிழ்வை தெரிவித்து அவருக்கு வீடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் அவருக்கு மேலும் மேலும் எல்லா வளங்களும் சேர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கின்றோம். நன்றி. நல்ல நன்றி.